அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1118 தமிழ், தெலுங்கு, இந்தி 3 மொழியும் பத்தி ஒரு பார்வை. இன்னைக்கு நம்மிடையே பேசுறதுக்காக மிஸ்டர் அமர்நாத் சார் வந்திருக்காரு. அவர் மும்பையில இருந்து வந்திருக்காரு. அமர்நாத் சாரு அவர் ஒரு பன்மொழி வித்தகர். பல மொழிகள் தெரியும் சாருக்கு. நம்ம நாராயணமூர்த்தி சாரோட ஃப்ரெண்டு. அவரோட தாய்மொழி மராத்தி. அதுல முக்கியமா ஒரு 3 மொழியை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசினாரு. இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச மொழிகள் பார்த்தோம்னா தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், இது மராத்தி தெரியும், ஆங்கிலம் தெரியும், ஹிந்தி தெரியும். இப்படி பன்மொழி வித்தகரா இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் பேசுறதுல இந்த மாதிரி செய்திகள் கிடைச்சு, சரி ஓகே நம்ம ஒரு பன்மொழி கலந்த மாதிரி அந்த எல்லா மொழியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா பாரதியர்னு சொல்லுவோம் எல்லாருமே. அப்புறம் வேற யார பார்த்தோம்னா கால்டுவெல்னு சொல்லுவோம். தேவனைய பாவானார் அவரும் பன்மொழி வித்தகர் தான். மொழி ஆராய்ச்சியாளர், சொல் ஆராய்ச்சியாளர். அவரும் பன்மொழி வித்தகர் தான். இப்படி பலர் தான் நமக்கு பழைய காலத்துல தெரியும். எதற்கும் நமக்கு கூட வாழ்றவங்கள ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சில 2 மொழிகள் தெரியும், 3 மொழிகள் தெரியும். இந்த மாதிரி 4-5 மொழிகள் தெரிஞ்சு வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறந்த ஒரு கலை தான் அது. அப்படியேப்பட்டவங்க ஒரு மொழி பத்தி, பல மொழிகளை பத்தியும் நம்ம பேசுறதுன்றது ஒரு வாய்ப்பு. நம்ம இது முதல் முறையா நம்ம இந்த இது செஞ்சிருக்கோம். மகிழ்ச்சி. கேட்போம். சார் பேசின பிறகு நம்ம நிறைய கேள்விகள் கேட்கலாம். சார், ஒரே ஒரு குறிப்பு கொடுத்துட்றேன். வாங்க. அவரு எனக்கு மட்டும் நண்பர் இல்லை, ஆறுமுகத்துக்கும் நண்பர் தான். ஆமா ஆமா. அவரும் அங்க ஒன்னா வேலை பார்க்கும்போது நான் போய் 76ல் இருந்தேன். இவங்களோட என்னுடைய நட்பே, ஆபீஸ் நட்பே 8 மாசம் தான். ஆனா எங்களுடைய நட்பு இப்ப தொடர்ந்துட்டு இருக்கு. ஃபார் இன்ஃபர்மேஷன், நானும் இவரும் சேர்ந்த அந்த முயற்சி கையெழுத்து பத்திரிகை நடத்தணும். ஃபார் இன்ஃபர்மேஷன், சென்னையில. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சூப்பர். 48 வருஷத்துக்கு மேல சார் எங்க நட்பு. ஆமா, குறிப்பா சொல்லணும்னா எனக்கு பொண்ணு பார்த்து வச்சதே அவர் தான். இன்ட்ரெஸ்டிங். அது ஒரு முக்கியமான தொகுப்பு. நாங்க பொண்ணு பார்க்க போகும்போது, ஆரம்ப காலத்துல போகும்போது, அப்போ எங்க ஒய்ஃப் ஹைதராபாத்ல இருந்தாங்க. தெலுங்கு அவரை கூட்டு போயிருந்தோம், எனக்கு தெரியாதுங்கிறதுல. அவரு முயற்சி அது அவருடைய முயற்சி, அதுல நிறைய பங்கு இருக்கு. அதுல அதே ஒரு அடிஷனலா ஒரு தகவலை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். சார் கிராஜுவேட் இன் ஆர்ட்ஸ் அண்ட் லா அதுலதான் இருக்காரு. மும்பைல இருக்கிறாரு, நமக்கு எல்லாம் தெரியும். மதர் டங் மராத்தி தான். மற்றபடி சார் பத்தி எல்லா விஷயங்களும் சொன்னாங்க. சார் நீங்க பேசுங்க சார், உங்களோட உரை. இப்ப என்ன பத்தி இன்னும் ஏதாவது அறிமுகம் வேணுமா? நீங்க சொல்லிடுங்க, உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. சொல்லிட்டு எங்களுக்கு வேற எதுனா இவங்க எல்லாம் விட்டுது வேற எதுனா இருந்தா நீங்க யார் யாருக்கு பொண்ணு பாத்தீங்கன்னு சொன்னா கூட நாங்க கேட்டுக்கோம். அதாவது இன்டைரக்டா என்னன்னா, இவர் மாட்டி விட்டாருங்களேன்னு சொல்றாரு. வேற ஒன்றும் விஷயம் சார் சொல்றாரு. இன்டைரக்டா என்ன மாட்டி விட்ட முதல் ஆள் இவர் தான் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டான பாயிண்ட்க்கு ஸ்டீபன் சார் வந்திருக்கீங்க சார். 76ல பணி தொடங்கிச்சு சார். படிக்கிறப்பவே நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். 1976ல 19வது வருஷம் எனக்கு. அப்ப நான் பணியில சேர்ந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் சென்னையில இருந்தேன். சென்னையில இருந்தப்பதான் இந்த தமிழ் பத்தி ஒரு அறிமுகம் வந்தது. அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுமோ ஞாபகமோ இருக்காது, கணையாளின்னு ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்தது. ஞாபகம் இருக்கா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அதுக்கப்புறம் கண்ணதாசன் ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்தது. அதையெல்லாம் வாங்கி படிப்பேன் நானு. அந்த காலத்துலதான் கண்ணதாசனை படிச்சிருக்கிறேன், அப்புறம் ஜெயகாந்தனை படிச்சிருக்கிறேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆழ ஒரு இது கிடையாது. அதுக்கப்புறம் 84 பாம்பே வந்துட்டேன் சார். பாம்பே வந்தப்பத்துல இருந்து எல்லாமே இது ஒரு தனி உலகம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆனப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த கொரோனா காலத்துல சரி ஏதாவது செய்வோமே அப்படின்னு சொல்லிதான் இந்த பழைய புஸ்தகங்கள்லாம் வாங்கி. ஆனா இந்த இடையில இந்த மகாவீர் பப்ளிகேஷன்ஸ் ஒரு பதிவாளர் இருந்தாங்க தெரியுங்களா, அவங்க போட்ட புஸ்தகம் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். எல்லா புஸ்தகம் அவங்க என்னென்ன புஸ்தகம் வெளியிட்டாங்களோ எல்லாத்துக்குமே முதல்லயே பணம் கட்டிட்டு
எல்லாம் இப்ப படிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இலக்கிய உலகத்துல அடியெடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். சூப்பர். அதுக்கப்புறம் நான் பாம்பே வந்தப்போ எனக்கு ஹிந்தின்றது சுத்தமா தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல நம்ம படிப்போம். தமிழ்நாட்டுல படிச்சதுனால ஓரளவுக்கு நம்ம பிற மொழி கத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அதுவும் நம்ம வந்து திருத்தணியில ஒரு சின்ன ஊர் தானே, அதனால அவ்வளவா வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. வாய்ப்பு இருந்திருக்கிறோம், நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்திக்கவும் இல்லாம போயிடுச்சு. அப்புறம் பாம்பேக்கு வந்தப்பறம் பாம்பேல வந்து நம்ம பணி சார்பா இருந்தப்போ ஓரளவுக்கு ஹிந்தி இப்போ கத்துக்கிட்டோம். இப்போ முதல்ல வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழை பத்தி நான் சொல்றேன். தமிழ்ன்றது இந்த உலகத்திலேயே இப்போ நம்ம பிரதமர் மோடி சொல்ற மாதிரி உலகத்திலேயே ஒரு வாழும் மொழிகள்ல வெறும் ரொம்ப ரொம்ப பழைய மொழி. அதை பத்தி யாருக்குமே எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கிற மொழி. ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அதனுடைய தொய்மை, அதனுடைய பழமைய, அப்புறம் அந்த மாற்று மொழியிலிருந்து வர்ற ஒரு வார்த்தைங்கள்ல ரொம்ப கம்மியா எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவைன்னா அதுக்கு தனியா தானே ஒரு மொழிய ஒரு வார்த்தைகளை உருவாக்கிக்கிட்டு வளர்ந்த மொழி. அதனால்தான் அதனுடைய வாட் யூ கால் பியூரிட்டி அப்படின்னு சொல்றது இல்லைங்களா, அது இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படிக்கல தமிழ்ல. காவியம் தான் ஒன்றும் படிக்கல. நம்ம படிச்சது எல்லாமே வந்து ஒரு நடைமுறையில என்ன இலக்கியம் இருக்குதோ அது படிச்சது. அதை பொறுத்த வரைக்கும் நான் முக்கியமா படிச்சது கண்ணதாசனை படிச்சிருக்கேன். கம்ப்ளீட் கண்ணதாசன் கவிதைகள் படிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு நான் வந்து ஜெயகாந்தனை முழுசா படிச்சிருக்கேன். நான் விரும்பி படிக்கிறது துக்ளக்கை படிப்பேன் சார். துக்ளக்ல வந்து ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே படிச்சிருக்கிறேன் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது தான் நம்ம இப்போதைக்கு கத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஃபார்மலா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி புஸ்தகம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தெலுங்கு வந்து நான் படிச்ச மொழி சார். 1ஆம் கிளாஸ்ல இருந்து நான் படிச்சது கிராஜுவேஷன் லெவல் வரைக்கும் படிச்சிருக்கிறேன். ஓரளவுக்கு நமக்கு அதுல வந்து மகாபாரதம், ராமாயணம் எல்லாமே படிச்சுட்டேன். அந்த மொழின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தெலுங்கு வந்து தென் இந்தியால இருக்கிற மொழிகள்ல அதிக மக்களால பேசப்படுற மொழி. இப்போ வந்து 2008லயோ 7லயோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால அதுக்கு வந்து இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்ற ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அது ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா 1000 வருஷத்துக்கு முன்னிலிருந்து இருந்தது அப்படின்றதுக்காக. ஆனா 1000 வருஷத்துலதான் தட் இஸ் நம்ம ராஜராஜ சோழனுடைய மகள் இருக்கா இல்லைங்களா, குந்தவைன்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா வந்து ராஜமகேந்திரவரம்ன்ற ஊர்ல, ஆந்திர பிரதேச ஊர்ல இருக்கிறவர் ராஜராஜ சோழன் ஒரு அரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. இது வந்து 11ஆவது நூற்றாண்டுல நடந்த கதை. அப்போ அந்த ராஜமகேந்திரவரத்தை ஆண்ட ஒரு ராஜா, அவர் காலத்துலதான் தெலுங்குல முதல் காவியம் எழுதப்பட்டது. 11th செஞ்சுரின்னு சொல்லுவாங்க. அதை 11ஆவது நூற்றாண்டுல தெலுங்குல ஒரு ஃபார்மல் ரைட்டிங் வந்தது. காவியம் எழுதப்பட்டது 11ஆவது நூற்றாண்டுல. அது முதல் காவியம் மகாபாரதம் தான் எடுத்தாங்க அவங்க. அது எழுதினவரு 3 பருவம் எழுதினாரு. ஆதி பருவம், சபா பருவம், அரண்ய பருவம் 3 எழுதி மூணாவதுல பாதி எழுதுறப்ப அவர் தவறிடுறாரு. அதனால அப்படியே இருந்துடுது. அதுக்கப்புறம் 13ஆவது நூற்றாண்டுல அது முடியுது. தமிழ் இலக்கியம் அங்கதான், தெலுங்கு இலக்கியம் அங்கதான் தொடக்கம். அந்த மகாபாரதம் எழுதினவரு இதுக்கு இலக்கண காவியமும் எழுதுறாரு. தெலுங்கு இலக்கணம் எப்படி இருக்கணும்னு சொல்லி இலக்கணம் மேலேயும் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதுதான் முதல் தொடக்கம். அந்த காலத்துல எழுதப்பட்ட தெலுங்கு இலக்கியம் எல்லாமே இதிகாசம், வரலாறு, மகாபாரதம், ராமாயணம், அந்த 2, அப்புறம் 18 புராணம், அந்த மாதிரி ஒரு மறைகளை சார்ந்த ஒரு இலக்கியமா தான் இருந்தது. அதனால அந்த பீரியட வந்து தெலுங்கு லிட்ரேச்சர்ல காவிய காலம், காவியங்கள் எழுதப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதிகாச காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இதிகாசங்களை பத்தியும் புராணங்களை பத்தியும் எழுதுனால இதிகாச புராண காலம் அப்படின்னு சொல்லி ஒரு 15-16வது நூற்றாண்டு வரைக்கும் அது தொடர்ந்து வந்தது. அந்த காலத்துல மகாபாரதம், ராமாயணம், பாகவதம் எல்லாமே எழுதினாங்க. அதுக்கப்புறம் புராணங்கள் ஒரு சில 18 புராணங்கள்ல ஒரு சில புராணம், நரசிம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்ம புராணம், பாகவத புராணம் அப்படி எல்லாம் எழுதிட்டு வந்தாங்க. 15-16வது நூற்றாண்டு வரைக்கும் அந்த தொடர்ந்து வந்த இதுல வந்து தெலுங்குல
பாரதமும் பாகவதமும் தான் சிறப்பு பெற்றது. நம்ம தமிழ்ல எடுத்துட்டீங்கன்னா நமக்கு முதல்ல வந்து தமிழ்ல ஒரு பெரிய காப்பியம் எதிரானா நம்ம கம்பராமாயணத்தை தான் சொல்லுவோம். அதுதான் ரொம்ப தமிழ்ல இலக்கியத்துல ஒரு பெரிய கவி சக்கரவர்த்தின்னு ஒரு பேர் கொடுக்கிற அளவுக்கு கம்பராமாயணத்தை நம்ம நேசிக்கிறோம். ஆனா தெலுங்கு நாட்டுல ஆந்திரால வந்து காவியம் எடுத்தீங்கன்னா முதல்ல மகாபாரதம் வரும், அதுக்கப்புறம் வந்து பாகவதம் வரும். ராமாயணத்துக்கு என்ன காரணமோ தெரியல, ராமாயணம் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க, அதனால ஒரு சிறப்பு வரல. இது மாதிரி தொடர்ந்து வந்த தெலுங்கு இலக்கியத்துல 16வது நூற்றாண்டு காலத்துல அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகிருஷ்ணதேவராயர் ஆண்ட காலம், அந்த காலத்துல வந்து பிரபந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபந்தம்னா ஒரு காவிய ஒரு பெரிய காவியத்துல மகாபாரதத்துல ராமாயணத்துல பாகவதத்துல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு அதை பெருசா எழுதுறது பிரபந்தம் சொல்லுவாங்க. அது பிரபந்தத்துக்கு ஒரு சில வரைமுறை இருக்குது, ஒரு சில இலக்கணம் இருக்குது. அது பொறுத்து ஒரு சின்னதை வந்து பெருசா எடுத்து அதுல இருந்து நவரசம் 9 ரசமும் சேர்த்து எழுதுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 16வது நூற்றாண்டுல தொடங்கி 17, 18 வரைக்கும் வந்தது இது. அதுக்கப்புறம் தெலுங்கு இலக்கியத்துல ஒரு பெரிய ஒரு பகுதி தஞ்சாவூர்ல இருந்து வந்தது. தஞ்சாவூர்ல நாயக்கர் ஆண்ட காலத்திலும் அதுக்கப்புறம் வந்து மராட்டி மன்னர்கள் ஆண்ட காலத்திலையும் அங்கிருந்து நிறைய இலக்கியம் வந்தது. தியாகையர் நம்ம தெலுங்குல பாட்டு எழுதினவர் இல்லைங்களா, மும்மூர்த்திங்கள ஒருத்தர் தியாகையர் அங்கிருந்து வந்தவர் தான், அந்த காலத்துக்கு வந்தவர் தான். இந்த மாதிரி ஒரு இலக்கியம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து 18, 19வது நூற்றாண்டு காலத்துல 19, 20 காலத்துல வந்து தெலுங்குல ஒரு மாடர்ன் ஏஜ், ஒரு புது யுகம் வந்தது. அந்த 19, 20ஆம் நூற்றாண்டுல வந்து பல கவிஞர்கள் பல காவியங்கள் ஒரு புது வளர்ச்சி வந்தது. அந்த 19, 20ஆம் நூற்றாண்டுல சிறந்த கவிஞர்கள்ல ஞானபீட அவார்டு வாங்கினவர் சத்யநாராயணன் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய எழுதின மகாபாரதம் ரொம்ப சிறப்பு பெற்றது. அவர் இன்னொரு புஸ்தகம் வேயி படகுன்னு எழுதியிருந்தாரு. வேயி படகுன்னா 1000 தலைகள், பாம்புக்கு இந்த 1000 தலை இருக்குங்களா, அது வேயி படகுன்னு ஒரு காவியம் எழுத்தாரு. அது வந்து ப்ரோஸ் இல்ல ப்ரோஸ்ல இருந்து எழுதின காவியம். அந்த காவியத்துக்கு தான் அவருக்கு வந்து பெரிய ஒரு அவார்டு எல்லாம் கிடைச்சது. அந்த காவியத்தை பி.வி. நரசிம்மராவ் மலையாளத்துல எழுதினாரு, மொழிபெயர்ப்பு. நீங்க சொன்னீங்க இல்லையா பன்மொழி வித்தகர்னு சொல்லி, நம்ம முதல் காலத்துல இருந்த பி.வி. நரசிம்மராவுக்கு கிட்டத்தட்ட 16 மொழி தெரிஞ்சு, 9 மொழி தெரிஞ்சிருந்தது. தெலுங்கு, தமிழ், சம்ஸ்கிருதம், மராட்டி, பெங்காலி, ஹிந்தி, உருது, இத்தனை மொழி தெரிஞ்சது. எழுதிட்டு இருந்தார், எழுதுற அளவு இருந்தது. அதுக்கப்புறம் விஸ்வநாத் சிறனுக்கு அப்புறம் நிறைய கவிஞர் இப்பவும் இருக்கிறாங்க, நிறைய கவிஞர்கள் இருக்கிறாங்க, நிறைய காவியமும் வந்தது. ஆனா இன்றைக்கும் தெலுங்கு இலக்கியம் எடுத்துட்டீங்கன்னா பெயர் சொல்றதுனா ஒரு இலக்கியத்துல முதல்ல வர்றது மகாபாரதம், 2வது வர்றது பாகவதம், அதுக்கப்புறம் தான் இப்போ ராமாயணம் தான் படிக்க ஆரம்பிச்சாங்க. 3வது வந்து இது வந்து 11வது நூற்றாண்டுல முதல் காவியம் எழுதினாலும் அது எப்ப தொடக்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ஒரு மொழி எப்படி வளர்ந்தது, எப்போ பிறந்ததுன்னு சொல்ல முடியாது, எப்படி வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. அதான் நமக்கு இருக்கிற இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 11வது நூற்றாண்டுல இருந்தா இலக்கியம் நமக்கு கிடைக்குது. அதுக்கு முன்ன எழுதுனாங்களா, எழுதலையா, இல்ல எழுதி அழிஞ்சு போச்சா, பாதுகாக்கப்படவில்லையா, நமக்கு தெரியாது. இது தெலுங்கு. அப்புறம் ஹிந்தி எடுத்துட்டீங்கன்னா சார், வட இந்தியால ஒரு காலத்துல இஸ்லாமியர் படையெடுக்கிற வரைக்கும் கூட நம்ம சொல்லலாம், பெரிதும் பேசப்பட்டது அந்தந்த ஏரியால என்னென்ன மொழி இருந்ததோ அந்த மொழிகள் தான் பேசப்பட்டது. நீங்க இந்த பக்கம் மேற்கு பகுதியில இருந்து எடுத்துட்டீங்கன்னா ராஜஸ்தான்ல முக்கியமா மார்வாடுன்னு ஒரு மொழி இருந்தது. அப்புறம் டெல்லியில எடுத்தீங்கன்னா தில்லி ஏரியால தெஹ்லவின்னு ஒரு மொழி இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மொழி இருந்தது. பிரிஜ் பாஷான்னு ஒன்று இருந்தது. மதுரா ஏரியால பிரிஜ் பாஷான்னு இருந்தது. அந்த பிரிஜ் பாஷா தான் அந்த காலத்துல கண்ணன் பிறந்த இடம் மதுரை இல்லைங்களா, அந்த ஏரியால பேசப்பட்ட மொழி சொல்லி இன்னும் இன்னைக்கும் பேசுறாங்க பிரிஜ் பாஷாவை. அப்புறம் பீகார்ல மைத்திலின்னு ஒரு மொழி இருந்தது. சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லுவாங்க, ஞாபகம் இல்லை எனக்கு. அனுமார் வந்து இலங்கைக்கு போனப்போ ஜானகி கிட்ட சீதை கிட்ட என்ன மொழி பேசினாரு அப்படின்னா மைதிலி மொழி பேசினாருன்னு சொல்லுவாங்க. அந்த மைதிலி மொழி பீகார்ல இருக்குது. அப்புறம் அவதின்னு ஒரு மொழி இருக்குது. இந்த மாதிரி பலதரப்பட்ட மொழிகள் இருந்தது.
ஆனா அந்த அந்த மொழிகளுக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு டாப் அப் பண்ற மாதிரி சம்ஸ்கிருதம் தான் பேசிட்டு இருந்தாங்க. நீங்க இந்த நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இலக்கியம் எல்லாமே சம்ஸ்கிருதத்துல தான் இருக்கும். ஆனா முதல்ல வந்து இந்த பிரிட்ஜ் பாஷால வந்து ஒரு கவி ஒரு ஒரு பெரிய காவியம் வந்து துளசி ராமாயணம். துளசி ராமாயணம் ஹிந்தி கிடையாது, அதுக்கு முன்ன இருந்த போது. அதுக்கப்புறம் சூர்தாஸ்னு ஒரு கவிஞர் இருந்தாரு, அவர் வந்து பாட்டு தான் எழுதினாரு. இந்த சூர்தாஸுடைய சூர் சாகர்னு அவருடைய பேர், புத்தகம் பேரு. அது எல்லாமே நம்ம பாடல் தான், கவிதையோ கதையோ கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அந்த காலத்துல வந்து நமக்கு கிடைக்கிற காவியம் எடுத்து பாத்தீங்கன்னா கபீருடைய இலக்கியம். கபீர்னு ஒரு புலவர் இருந்தாரு, அவருடைய தோஹான்னு சொல்லுவாங்க. அந்த தோஹான்னா 2 அடி, நம்ம திருக்குறள் மாதிரி. அது ரொம்ப ஃபேமஸ் வருது, அதுதான் அது. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்தின்ற ஒரு வார்த்தை எப்ப உருவாச்சுன்னா, முஸ்லிம்கள் இந்த பாபர் அக்பர் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்து வெளியே படையெடுத்து நம்ம நாட்டுல ஆட்சி அமைத்த அப்புறம் ஒரு இன்டகிரேஷனுக்காக அவங்க பேசுற பார்சி ஹிந்தி, பார்சி உருது, இங்க இருக்கிற இந்த மொழி இதெல்லாம் இணையறதுக்காக சம்ஸ்கிருதத்துல இருந்தும் உருதுல இருந்தும் கலந்து இந்த ஒரு உருவான மொழி தான் ஹிந்தி மொழி. ஹிந்தில வந்து உங்களுக்கு இலக்கியம் பாத்தீங்கன்னா பழைய இலக்கியம் 17ஆவது நூற்றாண்டு 18ஆவது நூற்றாண்டுல தான் ஆரம்பமாச்சு. இந்த இப்போ நம்ம பேசக்கூடிய ஹிந்தி வந்து முழுசா வந்து இன்டகிரேட் ஆனது ஆங்கிலேயர் வந்த அப்புறம். ஸோ இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஹிந்தி வந்து ரொம்ப ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்தது தான். ஆனா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இந்தியால 40% மக்கள் ஹிந்தி பேசுறாங்க. உலகத்திலேயே நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு 4-5 லாங்குவேஜஸ்ல ஒரு முதல் 10ல ஹிந்தியும் வருது. ஹிந்திக்கு அந்த அளவுக்கு வந்துருக்குது. ஆனா ஹிந்தியில வந்து சம்ஸ்கிருதத்தினுடைய ஒரு 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 சுவையும் அந்த உருதுல இருக்கிற ஒரு தனி சுவை. உருது வந்து ஒரு சிறந்த மொழி, நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது தமிழ்நாட்டுல. இல்ல ஹிந்தி நமக்கு வந்து ஹிந்திக்கும் உருதுக்கும் எனக்கே நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஒரு இணைஞ்சு இருக்கிறது. அந்த உருதுல இருக்கிற பாட்டு கவாலின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் கவாலி பாட்டு தமிழ்ல எழுதியிருக்கிறாங்க. விஸ்வநாதன்லாம் நிறைய கவாலி போட்டிருக்காரு சினிமா பாட்டுங்கள்ல. இந்த கவாலி, அதுக்கப்புறம் அவங்களுடைய இலக்கியம், அந்த உருது சிறப்பான இலக்கியங்கள் தான் மதுவும் மாதுவும் தான். அந்த மதுவும் மாதுவுல இருக்கிற ஒரு இனிமை, இந்த சம்ஸ்கிருதத்துல இருக்கிற ஒரு வலிமை சேர்ந்து இன்றைய ஹிந்திக்கு ஒரு தனியான சுவை கொடுத்துருக்குது. நம்ம சொல்லலாம் சரி ஹிந்திக்காரன் வடக்கத்தியா பானிபூரிக்காரன் அது வேற விஷயம், அதுலயும் ஒரு இனிமை இருக்குது. இப்போதைக்கு ஹிந்தியில வந்து நமக்கு ஒரு நார்த் இந்தியா இல்லாம சவுத் இந்தியால கர்நாடகாலையும் நல்லா பேசுறாங்க, ஆந்திராலையும் நல்லா பேசுறாங்க, கேரளாலையும் பேசுறாங்க, தமிழ்நாட்டிலையும் பேசுறாங்க. பேசாம இல்ல, கத்துக்காம இருந்து நிறைய பேர் கத்துக்கிறாங்க, பேசுறாங்க. ஆனா இந்தியா முழுசா இருக்கிற ஒரு மொழி இருக்குன்னா அந்த இந்தியா பரவி இருக்குது. அப்புறம் ஹிந்தியில வந்து இப்போதைக்கு அந்த மொழி வளருதா அப்படின்னா நிச்சயம் வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனா தமிழ் வளர்ற மாதிரி ஹிந்தி வளருமான்னா சந்தேகம்தான். தமிழ்ல வந்து ஒரு தன்னார்வலருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வளர்த்து விடுறதுக்கு. தெலுங்கு வளருதான்னா நிச்சயமா தெலுங்கு இன்னைக்கு வளர்றது இல்லை. ஏன் வளர்றது இல்லைன்னா கம்ப்யூட்டர் படிச்சா அமெரிக்கால வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷை படிச்சு ஆந்திரால பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலு இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாறிட்டாங்க ஜெகநாதன். அதனால அவங்களுக்கு ஒரு ஆங்கில முகம் அமெரிக்கா முகத்தினால தெலுங்கு இப்போதைக்கு அவ்வளவா வளர்றது இல்லை, ஆப்ஷன் ஆயிடுச்சு தெலுங்கு மொழி. தமிழ் எப்பவுமே இருக்கத்தான் செய்யும், அதுக்கு நமக்கு கவலைப்பட வேண்டாம். வேற ஏதாவது சொல்லுங்க சார். நீங்க உங்களுக்கு மொத்த மொழி தெரிஞ்ச மொழி என்னென்ன? எனக்கு இது தவிர சார் ஓரளவுக்கு என்னால குஜராத்தி பேச முடியும், மராட்டி பேச முடியும், அவ்வளவுதான். சான்ஸ்கிரிட் கத்துன்னு இருக்கீங்க? சான்ஸ்கிரிட் சார் தெலுங்கு படிக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சான்ஸ்கிரிட் வந்துடும் சார். ஏன்னா தெலுங்குல வந்து 30-40% சான்ஸ்கிரிட் இருக்குது.
நம்ம இதுக்காக தெலுங்கு நல்லா படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சான்ஸ்கிரிட்ல வந்து இலக்கணம் மட்டும் படிச்சா போதுன்ற அளவுக்கு தெலுங்கு படிக்கிறவங்களுக்கு சான்ஸ்கிரிட் வந்துடும் சார். ஏன்னா தெலுங்குல பாதி சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இருக்குது. தெலுங்கை பத்தி சொன்னோம்னா தெலுங்குல எந்த அளவுக்கு சம்ஸ்கிருதம் இருக்குது அப்படின்னா 4 திசை இருக்கு இல்லைங்களா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, அதுக்கு தெலுங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 4 வார்த்தைங்கள்ல 2 வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை, 2 வார்த்தை தான் தெலுங்கு வார்த்தை. சோ கிண்டல் பண்ணுவாங்க, தெலுங்கை பத்தி கிண்டல் பண்றவங்க, உன்னுடைய மொழியில பாதி சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தெலுங்கு நல்லா படிச்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தெலுங்குக்கும் தமிழுக்கும் காமனா இருக்கிற பொதுவா இருக்கிற ஒரு வார்த்தைங்க எடுத்தீங்கன்னா அதுவே ஒரு டிக்ஷனரி போடலாம் சார். ஏன்னா அது தமிழ்ல இருந்து வந்ததா இல்ல தமிழ் தெலுங்கு கன்னடம் அந்த மூணுத்துக்கும் சேர்ந்து ஒரு மதர் டங், அது ஒரு மூல லாங்குவேஜ் மொழி ஒன்று அதுல இருந்து வந்தா நமக்கு தெரியாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தெலுங்கு இலக்கியத்துல பாத்தீங்கன்னா உலக பழைய இலக்கியத்துல இந்த தேடி தேடி பார்க்க வேண்டியது இல்ல, உங்களுக்கு கண்ணில் தானா படும். தெலுங்கு தமிழ் ரெண்டும் தெரிஞ்சவங்களுக்கு கண்ணில் தானா படும். அந்த அளவுக்கு காமன் வேர்ட்ஸ் இருக்குது. ஆனா தெலுங்குல சுத்தமான தெலுங்கு காவியம் இந்த நாள் வரைக்கும் தேடி தேடி பாத்தீங்கன்னா ஒரு 4ஓ 5ஓ தான் இருக்கும் சார், சம்ஸ்கிருத வாடை இல்லாம. மீது எல்லா காவியங்களுமே 20%, 30%, 40%, 50% இந்த மாதிரி சம்ஸ்கிருதம் இல்லாம எங்க தெலுங்குக்காரங்களுக்கு சம்ஸ்கிருதம் இல்லாம வாழ்க்கை ஓடாது. 4 வார்த்தை போட்டீங்கன்னா அந்த 4 வார்த்தையில ஒரு வார்த்தையில 2 வார்த்தையாவது சான்ஸ்கிரிட் ஆரிஜின் இருக்கத்தான் செய்யும். எப்படி நம்மளால ஆங்கிலம் இல்லாம பேச முடியாது இல்லையோ, ஆங்கிலம் இல்லாம பேசணும்னா ஓரளவுக்கு நம்ம வந்து தனி முயற்சி எடுத்துட்டு பேசணும். இல்லைன்னா நடைமுறையில ஆங்கில வார்த்தை வரத்தான் செய்யுது. அந்த ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. நம்ம மட்டும் இல்ல, எல்லாமே இந்தியால. அத மாதிரி தெலுங்குக்கு 4 வார்த்தையில 3 வார்த்தை 2 வார்த்தை ஒரு வார்த்தையாவது சம்ஸ்கிருத வார்த்தை வரத்தான் செய்யும். தமிழாட்டம் ஒரு தனித்தன்மையை இந்த மொழிகள் காப்பாற்றிக்க முடியவில்லை. இதுதான் சார் உண்மை. அப்புறம் தமிழை பொறுத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ்லயும் சிறப்பு பார்த்தீங்கன்னா உலக மொழிகள்லயே மொழிகளை 2 வகையா பிரிப்பாங்க சார். உலக மொழிகள் எல்லாமே 2 வகையா பிரிப்பாங்க. என்னன்னா அது ஒவ்வொரு வார்த்தையும் மெய்யெழுத்துல முடியும். ஒரு சில வார்த்தைங்க அவன் அப்படின்றப்ப என்ன, அந்த இன்னுன்றது வந்து மெய்யெழுத்து இல்லைங்களா, அவள் அவன். ஒரு சில வார்த்தைகள் உயிரெழுத்தோடையோ இல்ல உயிர் மெய்யெழுத்தோடையே முடியும். சாதாரணமா உயிர் மெய்யெழுத்தோடையே முடியும். இந்த மொழி இந்த பொலிட்டிக்ஸை வச்சு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ஒரு மொழி அதனுடைய வார்த்தைகள் எல்லாமே உயிர்மெய் எழுத்தோட முடியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அஜந்திய பாஷா அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதம் சொல்லுவாங்க. அஜந்தியன்னா ஆவோட முடிகிற பாஷை. இந்தியால பொறுத்த வரைக்கும் அஜந்திய பாஷை அப்படின்னா அந்த உயிர்மெய் எழுத்தோட முடிகிற மொழிகள் எல்லா வார்த்தையுமே உயிர்மெய் எழுத்தோட தான் முடியும், மெய்யெழுத்தோட முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா தெலுங்கும் கன்னடாவும் தான் இந்த மாதிரி 2 வார்த்தைகள், 2 மொழிகள். மீது எல்லாமே ஹிந்தி, தமிழ், பெங்காலி, மராட்டி, உருது, இங்கிலீஷ் கூட எல்லாமே அஜந்திய பாஷா உயிர்மெய் எழுத்தோட மட்டும் முடிகிற வார்த்தைகள் கொண்டவை அல்ல. அதுல உயிர்மெய் எழுத்தும் இருக்கும், மெய்யெழுத்தும் இருக்கும். அந்த சிறப்பை பாத்தீங்கன்னா நமக்கு தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் தான் அந்த சிறப்பு உண்டு. இதுக்கு என்ன ஒரு சிறப்புக்கு என்ன பயன் அப்படின்னா தெலுங்கு வந்து பாட்டு எழுதுறதுக்கு சிறந்த மொழி. ஏன்னா அது வந்து உயிர்மெய் எழுத்தோட முடிகிறப்போ நம்ம ராகம் இழுக்கிறோம் பாத்தீங்களா, கடைசி எழுத்து தான் நம்ம இழுப்போம். அந்த கடைசி எழுத்து இழுக்கிறப்போ உயிர்மெய் எழுத்தா இருந்தா இழுக்கிறது ஈஸி ராகத்துல. மெய்யெழுத்தோட இருந்ததுன்னா மெய்யெழுத்து முடிஞ்சிடும் ஒரு அளவுக்கு. நீங்க ஒரு மாத்திரைக்கு மேலேயோ இல்ல 1.5 மாத்திரைக்கு மேலேயோ மெய்யெழுத்தை இழுக்க முடியாது. சோ அந்த ஒரு சிறப்பு இந்த மொழிகள் இருக்குது, வேறு மொழிக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நாம அதுக்கு என்ன செய்வோம்னா கடைசி எழுத்தை வந்து நம்ம உயிர்மெய் எழுத்தா போட்டுட்டு அதை ஓவர் கம் பண்றோம். இதுதான் சார் சிறப்பு. வேற எதனா பேசுறீங்களா? இப்ப சுத்தமான தெலுங்கு பேசக்கூடிய இடம் எந்த இடங்கள் ஆந்திராவில் அதை சொல்ல முடியுமா? நல்ல தெலுங்கு பேசக்கூடிய இடங்கள், ஏரியாக்கள். நான் பார்த்த வரைக்கும் ஆந்திர பிரதேசத்துல எங்கேயுமே தெலுங்கு பேசுறதே இல்லை. அவங்க ஹிந்தி தான் பேசுறாங்க.
உருது தான் பேசுறாங்க சார், ஹிந்தி உருது இல்ல சார். பேசுறாங்க. ஓ, உருது. சார் ஆந்திர பிரதேஷ்ல வந்து சார் நம்ம இந்த முஸ்லிம் இந்த இவங்க இருந்தாங்க இல்லைங்களா, ஹைதராபாத் ஆண்ட அந்த ஒரு நிசாம் நிசாம் மக்கள் நிசாம் நவாப் முஸ்லிம். நவாப் 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 அண்ட் நிசாம். நவாப். அவங்க காலத்துல வந்து சார் அதனுடைய இந்திய வந்து தக்கன் இந்தின்னு சொல்லுவாங்க. அத இந்த தட்சின் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு தக்கன் சொல்லுவாங்க அவங்க. சோ அந்த உருது வந்து தட்சிண உருது ஆயிடுச்சு. அது அது அந்த காலத்துல வந்து தனியா இருக்குது. அதுதான் நிறைய பேசுறாங்க அங்க. அது வந்து பரவலா இருக்குது. கடப்பால இருந்து அந்த பக்கம் எல்லா இடத்துலயுமே பரவி இருக்குது. அது இன்டகிரேட் ஆயிடுச்சு. இந்த ஹைதராபாத் ஒரு பாக்யநகரம் என்ற ஒரு வார்த்தை ஊருக்கு பேர் வந்து ஹைதராபாத் என்ற மாத்தில வந்து மறுக்க ஒரு வளர்ந்துருச்சு. அங்க நிறைய அதான் பேசுறாங்க. தமிழ்நாட்டு தெலுங்கு, ஆந்திர பிரதேஷ்லயோ தெலங்கானாலயோ ஏதோ ஒரு சில ஊருங்கள்ல ஒரு சில இடத்துக்கு பேசலாமே தவிர இது எல்லாமே இந்த ஆங்கிலம், இந்த உருது அதனுடைய ஒரு இது தாக்கம் தான் நிறைய இருக்கு. மகிழ்ச்சி. ஒரு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் சார் முதல்ல நம்ம எல்லாரும், அதுக்கப்புறம் மத்தபடி சிறப்பு பேசுவோம். சிறப்பு. அப்புறம் என்ன சொல்லுங்க, கேட்கணும் தான் கேளுங்க. ஒரு செய்தி மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து தமிழ்ல வந்து காப்பியம் வந்து முதல்ல வந்த காப்பியம் கம்பராமாயணம்னு சொன்னீங்க. கம்பராமாயணம் அப்படி சொல்ல நானு சிறப்பானது, ஞாபகம் வர்றதுக்கு, ஞாபகம் வரக்கூடியது நிறைய இருக்குது. அதுக்கு முன் சங்ககால இலக்கியம் எல்லாம் இருக்கு சார். அதுதான் சொல்ல, ஐம்பெருங்காப்பியங்கள் தான் முதல்ல வந்தது. அதுக்கு முன்னாடி தொல்காப்பியம் வந்தது. ஐம்பெருங்காப்பியங்கள் தான், அதாவது சிலப்பதிகாரம் 5ஆம் நூற்றாண்டுல 6ஆம் நூற்றாண்டுக்குள்ள வந்ததுன்னு சொல்றாங்க. மணிமேகலை வந்து 6, 7ல வந்திருக்குன்னு சொல்றாங்க. சீவக சிந்தாமணியும் வளையாபதியும் 2ஆம் நூற்றாண்டிலே சிலப்பதிகாரம் அது வந்துடுது. கம்பராமாயணம் பாத்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டுல தான் வந்திருக்கு. அதுதான் வரலாறு சொல்றது. அதுதான் மகிழ்ச்சி. ஒரு நல்ல செய்தி. தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குல்ல சார்? ஆமா சார், எழுத்து வடிவம் கூட ஒத்து போகிற ஒழியும் சார். அப்படிங்களா? ஆமா, எழுத்து வடிவம் எழுத படிக்க மொழி தெரிஞ்ச மொழி எத்தனை? நான் எழுத படிக்கிறதுக்குன்னா வந்து நான் தெலுங்கு எழுதவும் படிப்பேன், ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி கூட படிப்பேன். எழுத முடியாது, வழக்கம் இல்ல. ஓ, ஆங்கிலம் எழுதுவீங்க, தமிழ் எழுதுவீங்க? தமிழ் எழுதுவேன். மலையாளம் ஏன் கத்துக்கல? மலையாளம் சார் கொஞ்ச நாள் கத்துக்கிட்டேன் சார். ஆனா என்னோட இருந்த ஒரு மலையாளத்தான் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன் அவன். ஆனா அவன் என்னடான்னா, அவன் வந்து இந்த நாகர்கோயிலுக்கு பக்கத்துல இந்த பார்டர் ஏரியா, அவனுக்கு தெலுங்கு தமிழ் படிச்சவன். அவன் தமிழ் படிச்சவன், மலையாளத்தான் தமிழ் படிச்சான் தமிழ்நாட்டுல. அவன் அந்த படுவாக என்னோட தமிழ்ல பேச ஆரம்பிச்சுட்டான். அதனால எனக்கு மலையாளம் கத்துக்கிட்டேன். இது போயிடுச்சு. இல்லாட்டி ஒரு 6 மாசம் இருந்தா நான் கத்துப்பேன். அந்த வாய்ப்பு வரல. கன்னடமும் அவ்வளவுதான். ஒரு 6 மாசம் நான் பெங்களூர்ல இருந்தா கத்துப்பேன். வாய்ப்பு வரல. ஆனா புரியும். இப்ப கூட கன்னட அளவுக்கு எங்க வீட்டுல எல்லாருக்கும் கன்னடம் தெரியும் சார். அது எப்படி கத்துட்டாங்கன்னு தெரியல. எல்லாமே நம்ம நாராயண் சாருக்கு நல்லா தெரியும் கன்னடமா. ஆமா, அங்க இருந்த 10 வருஷம் இருந்தேன் சார் நானு. ஆமா, பெங்களூர்ல இருந்தா இல்லையா? யாருக்கு தெரியும் சார்? உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா கன்னடம்? எனக்கு ஸ்கிரிப்ட் தெரியும் சார், படிச்சிருவேன். படிச்சிருவேன் மேடம். அவங்க நல்லா பேசுவாங்க. அவங்க தெரியாது, நல்லா பேசுவாங்க. எனக்கு புரியும் சார், புரியாம இல்ல. கன்னடத்துல இருக்கிற அந்த பாட்டுங்கள்லாம் அந்த தாசர் சாகித்யம் இருக்குது, ராயர் சாகித்யம் சொல்லி புரந்தரதாசர்ல இருந்து இந்த பாட்டு நம்ம தியாகையா நாட்டம். புரந்தரதாசர் இலக்கியம் ஒரு பெரிய இலக்கியம், அங்க பக்தி இலக்கியம். அந்த நம்ம என்ன சொல்லுவோம், திருப்பாவை திருவம்பாய் இருக்கு பாத்தீங்களா, வைணவம் சைவத்துல இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி தாசர் இலக்கியம் இருக்குது அங்க. ரொம்ப அழகான பாட்டுங்க, ரொம்ப ரசிக்கக்கூடிய பாட்டுங்க. இந்த கிருஷ்ணா நீ பேகனே பாருன்னு ஒரு ஃபேமஸ் பாட்டு ஒண்ணு இருக்கும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜேசுதாஸால வந்து ரொம்ப புகழ்வடைஞ்ச பாட்டு இது, கிருஷ்ணா நீ பேகனே பாரு. அந்த மாதிரி இலக்கியம் அந்த ரொம்ப அருமையான இலக்கியம். அது ரொம்ப ரசிக்கக்கூடிய இலக்கியம். புரியும், ஆனா அதனால படிக்கிறதுக்கு எல்லாம் வந்து எங்க சார் போறோம், நம்ம பாம்பே விட்டு போகிறதுக்கு வெளியில போக முடியல. வேலம்மாள் மேடம் எதை பேச வரீங்க? வாங்க, என்ன பேச வரீங்க? வாங்க, நீங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்குதா முதல்ல பேசுறீங்க?
வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க மேடம், அப்பதான் டேட்டா கரெக்டா கேக்குதா? வரும். டேட்டா சில நேரத்துல கனெக்ட் ஆகாது டிராவல்ல இருக்கிறப்ப. அதாவது சார், சார் சொன்ன மாதிரி தெலுங்கு வந்து இன்னைக்கு நிறைய நிறைய பேசப்படக்கூடிய ஒரு மொழி தான். ஆனா இன்னைக்கு வந்து அது அவர் சொன்ன மாதிரி அந்த தெலுங்கு தேசத்துல தமிழ் எப்படி இங்க தமிழ் கொஞ்சம் நம்ம வருத்தப்படுறோம் இல்லையா, மறந்துட்டு இருக்கிறோம், பேச மாட்டேங்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு தெலுங்குலயும் அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது. சார் சொன்னது உண்மைதான். ஆனா இலக்கியங்களை பொறுத்தவரையில தமிழுக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது. அது கம்பராமாயணம்னு சொல்லும்போது எனக்கும் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஆனா சார் எதுக்காக அதை சொல்லியிருப்பாங்கன்னு பிறகு நான் நினைச்சு பார்த்தேன். அதாவது அந்த ராமாயண மகாபாரத வரிசையில சொல்லி இருக்கலாம். ஏன்னா ராமாயண மகாபாரதம் தமிழ்ல வரவே இல்லை, கம்பருக்கு பிறகுதான் அது வருதுங்கிறது நீங்க சொன்னது. அது அது அதனால நீங்க சொல்லியிருப்பீங்களோன்னு நான் நினைச்சேன் சார். மற்றபடி மிக ஒரு சிறப்பான நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, தமிழ் இலக்கியத்துல ஒரு ஒரு சிறந்த ஒரு காவியம் அப்படின்னு சொன்னா முதல்ல நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது கம்பராமாயணம். அதை சொல்ல வந்தேன் நான். அதனுடைய பழமையோ அதனுடைய பழமையை பத்தி நான் சொல்லல. முதல்ல நம்ம சிறந்த கவிஞர் யாரு அப்படின்னா கம்பராமாயணம், கம்பர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா தமிழ்நாடு இல்ல சார், அது என்னன்னா இல்ல சார், இல்ல அது உங்களுக்கு அப்படி புகுத்தப்பட்டிருக்கு. ஆனா உண்மை அது அல்ல. தமிழ் இல்ல, தமிழ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு முதல்ல எடுத்த உடனே ஐம்பெருங்காப்பியங்கள் சொல்லிடுவாங்க. அது சொல்லிடுவாங்க. சிலப்பதிகாரம் சொல்லிடுவாங்க. இது சொல்லிடுவாங்க. இதிகாசங்கள்லாம் சார், அது இதிகாசத்துலதான் அது வந்து ராமாயணமும் மகாபாரதமும் வரும். இதிகாச கதைகள் அப்படிங்கிறது அது தொன்று தொட்டு காலங்காலமா இருக்கிறது. அதை கொண்டு வந்து அதை ஒரு இலக்கியம் அப்படின்னுட்டு கொண்டு வந்து சேர்த்ததுக்கே அவ்வளோ காலம் ஆயிருக்குது. அதுக்கு முன்னால கொண்டு வந்து கூட நம்ம இலக்கியத்துல அதை வந்து கொண்டு வரல. இது கம்பரினுடைய அந்த தமிழுக்காக ஒரு அந்த அரசன் ஆசைப்பட்டான், நம்மளும் அந்த மாதிரி ஒண்ணு எழுதலாமேன்னு கேட்டுக்கிட்டதுனாலதான் அவரு கொண்டு வந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி சார், நம்ம பிரபந்தங்கள் 96 வகை பிரபந்தங்கள் நீங்க சொன்னதுதான். ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து இந்த பிள்ளை தமிழ் இலக்கியங்கள், தூது இலக்கியங்கள், இது எல்லாமே அந்த பிரபந்தங்களுக்குள்ளாரதான் வரும். இது கலம்பகங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது எல்லாமே நம்ம இலக்கியங்கள்ல தொன்று தொட்டு இருக்கு. இடையில வந்து களப்பிரர்கள் காலம்னு ஒரு காலம் இருந்தது நம்மளோட வரலாற்றுல. அந்த களப்பிரர்கள் காலத்துலதான் தமிழ் இலக்கியங்கள் வெளியில வர முடியாதபடி ஒரு சூழல் உருவாச்சு. அதனால களப்பிரர் காலத்துல மட்டும்தான் நம்ம தமிழ் நூல்கள் வெளியில வர முடியலையே. அது எந்த காலம் மேடம், எந்த நூற்றாண்டுல அது? அது இடையில 5ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமே கொஞ்சம் காலம் களப்பிரர் காலம்னே ஒரு காலம் வந்தது சார். அந்த காலத்துலதான் நம்ம தமிழ் இலக்கியங்கள் எதுவுமே வெளியில வர முடியாதபடி இருந்தது. அதுக்கு அத கூட என்ன பண்ணாங்கன்னா, இந்த வரலாறை பத்தி நம்ம படிச்சுக்கிட்டு வரும்போது அப்பதான் எங்களுக்கு இதை பத்தியே தெரியும். நாங்க வந்து ஆராய்ச்சி மாணவர்கள்லாம் கிடையாது. ஆனா அந்த வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு படிச்சுக்கிட்டு வரும்போது, அதை கொண்டு வரும்போது களப்பிரர்கள் காலத்துல இதை எல்லாமே வெளியில வர முடியாம போயிடுச்சு. இல்ல வந்த நூல்களை கூட வெளியில காட்டாம வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அரசர் காலத்துலதான் அந்த அது ஒரு ஒரு 3-4 ஆண்டுகள் வரைக்கும், அதாவது 305 இருந்து 8 வரைக்கும் நினைக்கிறேன்னா, அது வரைக்குமே நம்ம தமிழ் நூல்கள் எதுவுமே வெளிவர முடியாதபடி அது ஒரு சிக்கல்ல தான் இருந்தது. அந்த காலத்துலதான் வரல. அத வந்து தமிழ் மொழியின் இருண்ட காலம் அப்படின்னு வரலாறு வந்து சொல்லுது நமக்கு, அந்த களப்பிரர் காலம். அந்த மாதிரி ஒரு காலம் தெலுங்கு லிட்டரேச்சர்ல வந்து 12ஆவது நூற்றாண்டு 13ஆவது நூற்றாண்டுல இந்த வைஷ்ணவர்களுக்கும் சைவர்களுக்கும் ஒரு சண்டை வந்தது அந்த காலத்துல. அங்க வைஷ்ணவன் தான் சிறந்தவன், சைவன் தான் சிறந்தவன் சொல்லி அந்த காலத்துல இலக்கிய இந்த ஒரு ஒரு எழுத்து படிப்புன்றது நின்று போய் ஒரு இருண்ட காலமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் 13ஆவது நூற்றாண்டுக்கு மேலதான் ஓரளவுக்கு வந்தது. இது சோழர்கள் போனதுக்கு பிற்பாடே உங்களுக்கு களப்பிரர் காலம் மாதிரி வந்துட்டுது. இடையில பல மன்னர்கள் வந்து போய் அதுலயே நமக்கு நிறைய போயிடுச்சு. அந்த சமயங்கள்ல தான் அந்த தெலுங்கெல்லாம் சரபோஜி மன்னர் நாயக்கர்கள் காலத்துலதான் நம்ம இதுல வந்து தியாகராஜ பாகவதர் அவங்க எல்லாம் வர்றதெல்லாம் அந்த சரபோஜி மன்னர் நாயக்கர் காலம் தான். ஆமா, நாயக்கர் காலத்துல வரும்போதுதான் தெலுங்கு வந்து இவரெல்லாம் தியாகராஜ பாகவதர் எல்லாம் பாடுறது. ஆனா அதுக்கு முன்னாலேயே மாரிமுத்தா பிள்ளை அவங்க எல்லாம் அந்த காலத்திலேயே நிறைய. இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து பேசும்போது சொன்னாரு, நம்ம பண்கள் அமைச்சு வச்சிருக்கோமே, முல்லை பண், குறிஞ்சி பண்,
அந்த மாதிரி பண்கள், யாழ், இது எல்லாமே ஆரம்பத்துல நம்ம கிட்ட எல்லாமே இருந்தது. நம்ம பண்கள் தான் வேற உருமாறி வேற பண்களாக மாறி போச்சு. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா தியாகராஜ பாகவதர் தான் முதல் இசையை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையாது, அதுக்கு முன்னாலேயே இருந்தது அப்படின்னு இன்னைக்கு சுகிசிவம் பேச்சுல கூட அவர் அதை பத்தி பேசினார். அது உண்மை, அது உண்மை. தெலுங்குலயே தியாகையருக்கு முன்னாலேயே அன்னமய்யாங்க இருந்தாரு, ஆனா வெளியே வரல. அன்னமய்யா எழுதுறதெல்லாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 80-70 வருஷத்துக்கு முன்னதான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்ன அன்னமய்யா எனக்கு நான் சின்ன பையனா இருந்தப்போ அன்னமய்யா பேரை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு கோயில்ல போய் ஏதோ தூசு தட்டிட்டு இருந்தாங்க. திருப்பதி கோயில்ல தூசு தட்டிட்டு இருந்தாங்களாம். தூசு தட்டிட்டே இருக்கிறப்போ அப்படியே கட்டு கட்டா வந்து செப்படிகள் வெளில வந்துதான். இது என்ன புதுசா இருக்குதுன்னு சொல்லி அப்ப கூப்பிட்டு ஆலமுருண்டை கிருஷ்ணாவை கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து ஒரு இசை கொடுத்தாங்க. அதனால எத்தனை காவியம் எத்தனை புலவர்கள் படைத்தாங்க, எத்தனை நமக்கு கிடைக்காம போச்சுன்றது வந்து பெரிய வருத்தப்படக்கூடிய விஷயம் அது. ஆமா, அந்த இது சிலப்பதிகாரத்துல எல்லாம் போகும்போது எத்தனை இசை கருவிகள் இருந்தது, என்னென்ன நடனங்கள் இருந்தது, அந்த இதெல்லாம் குன்றக்குறவை அந்த பகுதிகள் எல்லாம் போகும்போதெல்லாம் எப்படி எல்லாம் நம்ம நாட்டுல வந்து பழைய பாடல்கள்லாம் இருந்தது. அதுல நிறைய வகைப்படுத்தி சொல்றாங்க. எனக்கு இதை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு அப்படிங்கும்போது நான் சிலப்பதிகாரத்தை எடுத்துட்டு வந்தோம்னா தான் எத்தனை வகையான கூத்துகள் இருந்தது நம்ம நாட்டுல, எத்தனை வகையானது இருந்தது அப்படிங்கிற எல்லாத்துக்குமே சான்று வந்து சிலப்பதிகாரத்திலேயே நமக்கு கிடைச்சிருது. அதுக்கு முன்னால நம்ம இலக்கியங்கள் இருந்தது, தொல்காப்பியர் எடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த சான்று பாடல்கள்லாம் அதுக்கு முன்னால இருந்த இலக்கியங்கள் தானே எடுத்துட்டாங்க. அப்ப ஒரு சான்று பாடல் கொடுக்கணும் அப்படின்னா அது புழக்கத்துல இருக்கிறத தான் சான்றா கொடுக்க முடியும். ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கணும்னா எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒன்றைதான் எடுத்துக்காட்டா கொடுக்க முடியும். அப்ப அந்த இலக்கண நூல்ல இத்தனை பாடல்களை எடுத்துக்காட்டா அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாலே இருந்திருக்கணும் நமக்கு. காலம் என்னன்னு கணிக்க முடியாது, நம்மளால கணிக்க முடியல. அதுக்கு வந்து இலக்கணமே எப்படி சொல்லுவாங்கன்னா இலக்கியம் கண்டதற்கு தான் இலக்கணம் கண்டாங்க. இலக்கணம் கண்ட பிறகு இலக்கியம் வரல, இலக்கணம் வந்தது. அதனால தமிழ் வந்து ரொம்ப தொன்மையானது. இடையில வந்து நிறைய இப்ப கூட பாருங்க சார், நம்ம வந்து எவ்வளவோ நம்ம போராடி தான் நம்ம வந்து நம்மளை பத்தி வெளியில சொல்லிக்க வேண்டியதா இருக்குதே தவிர இயல்பா நம்மளோட போக்கு போக முடியல. பாத்தீங்களா, இன்னைக்கு காலம் வரைக்குமே போராட்டங்களுக்கு நடுவுல தான் தமிழே வளர்ந்துகிட்டே வருது. மேடம் அது அப்படி பாத்தீங்கன்னா மேடம், நான் பார்த்தது வரைக்கு எல்லா மொழிகளுக்கும் இந்த நிலைமை இருக்குதான் செய்யுது மேடம், ஒரு இந்தியை தவிர. அந்த நம்ம இந்தியால இப்போ சம்ஸ்கிருத மொழிக்கு இருக்கிற ஒரு செலவு தமிழுக்கோ தெலுங்குக்கோ மலையாளத்துக்கோ கிடையாது. அதுதான் சார், அது எதனால அப்படின்னா இந்த நம்ம மத்திய அரசு அப்படிங்கறது என்ன செய்யணும்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ் தான் அந்த மத்திய அரசா இருக்கணுமே தவிர அது இல்லாத இருக்கிற வரைக்கும் இப்படிதான் சார் இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் சேர்ந்துதான் ஒரு இதை நடத்தணுங்கிற ஒரு நிலைமை வந்தாதான். இப்ப வெறும் எம்பின்னு போறாங்க, கொஞ்சம் பேர் கூட இருக்காங்க. சரி சரிங்க சார். ஆமா, அதே இன்னொரு தகவல் என்னன்னா சார், இப்ப நீங்க வந்து நான் பார்த்து இப்ப குஜராத்ல போனீங்கன்னா குஜராத் சொல்லியதுக்கு சரியான டீச்சர்ஸ் கிடைக்கலங்கிறாங்க. கர்நாடகாலையும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. நான் நேரடியா கேள்விப்பட்டது. இதுக்கு வந்து இது வந்து உள்ள போனீங்கன்னா வேற மாதிரி ஆகும். இது உண்மை. மாநில மொழிகள் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழை தவிர அனைத்து மாநில மொழிகளுமே வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. தமிழ்ல கூட பல்வேறு காரணங்கள் இருக்கு, நம்ம அலச தேவையில்லை. அது இது உண்மை இதுதான். இல்ல நாராயணமூர்த்தி சார், தமிழ்ல கூட இப்ப ஒழுங்கா தமிழ் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க வந்து குறைஞ்சுதான் போயிட்டாங்க. ஆமா, அது வந்து சரியா சொல்லி கொடுக்கறவங்கிறது இல்ல. ஏன்னா மற்ற மொழிகளினுடைய ஆதிக்கம் வந்து இத வந்து அமுக்குது. அதுல இருந்து இது மீறிக்கிட்டு வெளியில வர வேண்டியது போராட்டத்துக்கு நடுவுல தான் வருது. எப்ப வாழ்க்கை வணிகம் ஆயிடுச்சோ அப்ப வந்து வாழ்க்கையில தாய்மொழி பிறமொழின்ற ஒரு இது டிஃபரன்ஸ் வந்து மறைஞ்சிடுச்சு. பிழைக்கிறதுக்கு வழி பார்க்கணும். அதனால பிழைப்புக்கு என்ன மொழி உதவுதோ அது மட்டும் தான் கத்துக்கிட்டா போதும். தமிழ் கத்துக்கணும்னா என்ன
அதான் வந்துடுது, பேசுறதுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய ஆமா, ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அதான் தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு தானே மொழி. அது எதை பேசினாலும் நமக்கு வரும்போது எதுக்கு தாய்மொழின்னு ஒண்ணு வேணும், அப்படிதான் அந்த வந்து நிலைமை வந்துருச்சு. இன்னைக்கு வந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கை வணிகமயம் ஆயிடுச்சு, அதான் காரணம், வேற ஆமா, ஒண்ணும் இல்லை. பணம் முக்கியம் அப்படின்னு ஆகும்போது எல்லாருமே நகர்ந்து போயிடுறாங்க, அதோட மொழியும் சேர்ந்தே நகர்ந்து போயிடுது. ஆனா நம்ம மொழி நகர்ந்து போல மேடம். மேடம், ஆனாலும் வந்து தன்னார்வலர் வந்து தமிழை வந்து எப்பயுமே விட மாட்டாங்க. அது வந்து மாற்றுக்கிறதே சொல்ல முடியாது. நீங்க சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படின்னு எப்படி இருந்தாலும் தமிழை கத்துக்கிடணுங்கிற அந்த ஆர்வம் உத்வேகம் வந்து மற்ற மொழி மற்ற தேசங்கள் அதாவது மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும் பொழுது தமிழ்ல வந்து அதிகமான அந்த பற்று ஊன்றுதல் வந்து இருக்குது. அதுல வந்து கட்டாயம் வந்து வருவாங்கங்கிறது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதுல வந்து மாற்றமே கிடையாது. அது வந்து அணித்தரமா வந்து உலகம் பூராத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழை கத்துக் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. நீ இதே போல இப்ப தமிழை நம்ம வந்து பிள்ளைங்க வீட்டுல இருந்து சொல்லித்தர மாதிரி வந்து தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ மற்றதோ அவங்க யாருமே சொல்லித்தரது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஆர்வத்தை காட்டுறது கிடையாது. ஆனா மற்ற வந்து இந்தி வந்து இந்த நார்த் இந்தியாவில் வந்து வடக்கு தமிழ்நாட்டை தவிர வடக்க போயாச்சுன்னா இந்தி விட்டு இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கே ஒழிய இந்த தமிழை வந்து உலகம் பூரா வந்து எல்லாருமே வந்து கத்துக்கிறதுக்கு வந்து அந்த தூண்டுதல் வந்து இன்னும் இருக்கத்தான் செய்யுது, இனிமேலும் இருக்கும். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாதுங்கிறது. ஆனா பொதுவா சார் நமக்கு என்ன பேரு அப்படின்னா, அந்த மொழிக்காக அடிச்சுக்கிறவங்க இவங்க, ஒண்ணுமே இல்லாம இந்த மொழிக்காக சண்டை போடுறவங்க இவங்கங்கிற ஒரு பேரும் வந்துருச்சு சார் எல்லா இடங்கள்லயும். அது என்ன பண்ண அது முடியும்? ஒரு பெருமை மேடம். அது பார்ப்போம். மாலதி பேசுவோம். சார் வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார், எல்லாமே நல்லா சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு ஒண்ணு நான் இப்ப சொன்னோம்னா, இப்ப இந்த டிஸ்கஷனால சொல்லணும், இன்டர்நெட்ல அதிகமா வந்து அது நிறைய தமிழ்ல தான் சார் நிறைய வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்ம ஆன்லைன்ல நிறைய தமிழ் தான் நிறைய, அதனால டெக்னாலஜில நிறைய தமிழ்ல எது தேடினாலும் கிடைக்குமா சார்? தமிழ் லாங்குவேஜ்ல தமிழ் தான் நம்ம அதுலதான் இருக்குது நம்மளோடது எல்லாமே அப்படின்றது வந்து ஒரு புது தகவல் சார். எல்லாரும் நம்ம தமிழை வந்து அழிஞ்சு இதுவாயிடுச்சு சொல்றோம், ஆனா நம்ம கவர்மெண்ட் வந்து தமிழ்ல எல்லாத்தையுமே பண்ணி அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுதான் ஒரு தகவல், அது சொல்லணும்னு நினைச்சேன். அதே மாதிரி இப்போ நம்ம வெளிநாட்டுல இருந்து வரவங்க நிறைய பேர் வந்து தமிழை நிறைய ஆர்வமா படிக்கிறாங்க சார். நிறைய வீடியோஸ் நிறைய வருது, நிறைய பசங்க எல்லாம் வந்து தமிழ்ல பாட்டு பாடுறாங்க, நிறைய படிக்கிறாங்க, கத்துக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வரவங்களும் ஆர்வமா தமிழ்லாம் படிக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அப்படி சொல்லிட முடியாது, ஆனா நம்ம கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் முனைப்பு காட்டுறாங்க. கண்டிப்பா 10வது வரைக்கும் தமிழ் படிக்கணும், ஏன்னா இது குறைஞ்சு போச்சு அப்படின்றதாலதான் ஸ்கூல்ல வந்து தமிழ்ல 10வது வரைக்கும் படிக்கணும் அப்படின்றத வந்து கண்டிப்பா அந்த சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. 10வது வரைக்கும் படிச்சிருந்தாதான் கவர்மெண்ட்ல வேலை அப்படின்றது சொல்லிட்டாங்க, பசங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இன்ஜினியரிங் சேரும் போது தமிழ் வழியில சேர்ந்தாக்கா அந்த பசங்களுக்கு ஃபீஸ் கம்மி, இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட்டும் வந்து கொஞ்சம் முன்னெடுப்புகள்லாம் எடுக்கிறாங்க, இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா சார் வந்து எல்லாமே படிச்சு வச்சிருக்கிறாரு, தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சார். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார், நன்றிங்க சார். அதாவது என்னன்னா, தமிழ் வந்து இன்டர்நெட் வந்த பிறகு, இப்ப இல்ல, இன்டர்நெட் வந்து 95ல வந்த பிறகு, இன்டர்நெட் வந்த பிறகு பிற மொழிகளை ஆங்கிலத்தை தவிர மற்ற மொழிகளை விட தமிழ் மொழியில வலைதளங்கள் அதிகம். தமிழ் மொழியில வலைதளம் அதிகம். வலைதளம் மட்டும் இல்லாத தமிழ் மொழிக்கு எழுத்துரு, அதாவது ஃபாண்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த எழுத்துரு வந்து தமிழ்ல இது பண்ணாங்க. இதுக்கு காரணம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் முதற் காரணம் இலங்கை தமிழர்கள், யாழ்ப்பாண தமிழர்கள் தான். இதற்கு காரணம், முதல் காரணம் வந்து யாழ்ப்பாண தமிழர்கள். அவர்கள் தான் தமிழ் மொழி உலகம் எங்கும் போனாங்க. உலகம் எங்கும் போனதுனால என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இந்த தகவல் தொடர்புல வந்து இந்த இணையம் ரொம்ப பயன்பட்டது. இந்த இணையம் பயன்பட்டதுனால என்ன பண்ணாங்கன்னா, எங்கெல்லாம் எப்போல்லாம் எப்படியெல்லாம் நம்ம தமிழை பரப்ப முடியும், அதுல தமிழ் மொழியில நம்ம எல்லாத்தையும் சொல்லணும், தமிழ் மொழியில நம்ம பரப்பணும். இலங்கை தமிழர்களோட, இந்த யாழ்ப்பாண தமிழர்களோட உறவு நீடிக்கணும்னா இந்த வலைதளம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத உணர்ந்து பல சேவை செஞ்சாங்க தமிழ்ல. அதுதான் மிகப்பெரிய ஒரு தமிழ் மொழியில வலைதளங்கள் அதிகமா வந்ததுக்கு காரணமே அவங்கதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலயும் அதுக்கு மிக சிறந்த ஒரு இது கொடுத்தாங்க. ஐஐடியில தான் முதல்ல அந்த தமிழ் எழுத்துரு கண்டுபிடிச்சாங்க, ஃபாண்ட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் வந்து அது இதுவாச்சு.
நமக்கு தமிழ்ல வந்து நிறைய ஃபாண்ட் இருக்கு. இன்றைக்கும் வந்து தமிழ்ல வலைதளம் அதிகம். நம்ம தமிழ் மொழியில நிறைய பேசுறோம், நிறைய இது பண்றோம். வீடியோஸ் இருக்கு நிறைய. இது இது அதாவது தொழில்நுட்பத்தை நல்லாவே பயன்படுத்துறோன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. மற்ற மொழிகளை விட அதிகமான தகவல்கள் தமிழ்ல இருக்கு ஆங்கிலத்துக்கு பிறகு. இது 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 வந்து ஊரறிஞ்ச உண்மை. இது வந்து அதனால வந்து தமிழ் வந்து ஒரு பக்கம் நம்ம போராடுறோன்றதை விட நிறைய பண்ணிட்டு இருக்கோம் சேவை பண்ண. நம்ம மைண்ட் யுவர் மைண்ட்ல முழுக்க முழுக்க தமிழ் தானே பேசிருக்கோம். எவ்வளவு பேசிருக்கோம்? 1100 வீடியோ போட்டிருக்கோம். 1100 ஒண்ணு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போகுது எல்லாமே. இப்ப நம்ம தமிழ்ல தானே பேசுறோம். ஓகேமா? இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன் நாங்க அந்த தமிழ் மரபு அறக்கட்டளை சுபாஷினி கூட அன்னைக்கு போயிருந்த போது அவங்க சொன்னாங்க, திருக்குறள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெளியவே வராம இருந்துச்சான். 200 வருஷமா அந்த திருக்குறள் எங்க போச்சுன்னே தெரியாது. அதான் மேடம் சொன்ன மாதிரி கலப்பிரர் காலத்துல காணாம போயிடுச்சான். அப்ப வந்து அந்த எலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவரு தான் வந்து அந்த திருக்குறளை எடுத்து அங்க வெளிநாட்டுல ஏதோ ஒரு பிரஸ்ல போட்டு அத வெளியில கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு உரை எழுதி அப்பதான் வந்து தமிழ் திருக்குறளை வெளியிலேயே வந்துச்சான். அதுக்கப்புறமா தான் ஜியு போப் வீரமாமுனிவர் அவரு வந்து அதுக்கப்புறமா அதுக்கு உரை எழுதியிருக்கிறாரு. இந்த தகவல் வந்து அன்னைக்கு நான் போனாலும் அன்னைக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ல இது ஒரு தகவல் எனக்கு சுபாஷினி மூலியமா கிடைச்சது. சுபாஷினி மிகப்பெரிய சேவை பண்றாங்க தமிழுக்கு. அவங்க வந்து இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து அதாவது ஓலைச்சுவடிகளையும் செப்பேடுகளையும் எடுத்து அதை மின்மயமாக்குறாங்க, எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்றாங்க. அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சேவை பண்றதுல அவங்க ஒரு இது தமிழர் அறக்கட்டளையில சுபாஷினி இன்டர்நேஷனலா எல்லார்கிட்டையும் வச்சு பண்றாங்க. பிறகு வந்து இவங்க நம்ம ஆஸ்திரேலியால நம்ம மாலினி பச்சைவதி வந்து நல்ல தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. 2 நிமிட 24 மணி நேர தமிழ் சேவை அப்படின்னு தொடங்கி அவங்க நிறைய தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. தமிழுக்கு நிறைய பேர் பண்றாங்க. பிரேமா மேடம் வாங்க பேசுங்க. மைக் ஆன் பண்ணு. அனைவருக்கும் வணக்கம். அவர் திரு அமர்நாத் அவர்கள் சொல்லியபடி எனக்கும் சில மொழிகள் பேச மட்டும் தெரியும். கன்னடம் எனக்கு கொஞ்சம் பேச தெரியும், தெலுங்கு பேச தெரியும், ஹிந்தி கொஞ்சம் பேச தெரியும். அவர் சொன்ன அந்த பிரிட்ஜ் பாஷா அப்படின்றத பேசினவங்களோட நான் பழகி இருக்கேன். அந்த பிரிட்ஜ் பாஷான்றது ஏறத்தாழ கொஞ்சம் ஹிந்தி மாதிரி தான் இருக்கும், மராத்தி மாதிரி தான் இருக்கும், குஜராத்தி மாதிரி சில சொற்கள். அது வந்து அந்த மதுரா கிருஷ்ணனை கும்பிட்ட வல்லபாச்சாரியா அப்படின்ற அவருடைய தொடர்புடைய ஒரு மடம் வந்து நம்ம நிலத்துக்கு பக்கத்துல இருக்கு. அதுக்கு வந்தவங்க பேசுறதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு தமிழ் மொழி வந்து பாரதியார் சொன்ன மாதிரி அந்த 30 கோடி முகமுடையால், ஆனால் எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்கு அந்த மொழி வேறுபாடு இல்லாம இருந்தது. இப்ப வந்து இந்த மொழியா அந்த மொழியா அப்படின்றது ஒரு ஆதிக்கத்தை கொண்டு வரும்போதுதான் அதை எதிர்ப்பு செய்யற ஒரு மனநிலைக்கு இன்னைக்கு மக்கள் வந்து வர்றாங்க. அவங்கவுங்க மொழி அவங்கவுங்க பேசிட்டு இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையுமே கிடையாது. மொழி திணிப்பு அப்படின்றது வரும்பொழுதுதான் அந்த பிரச்சனை வருது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பொறியியல் கல்லூரிகள்லயே கூட ஒரு சப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து ஒரு பாடம் தமிழ் பாடமா வைக்கப்பட்டு விட்டது. படித்த இளைஞர்களும் இன்னைக்கு தமிழ், நீங்க சொன்ன மாதிரி பச்சைவதி வெளிநாட்டில் இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியால அவங்க வரப்போறாங்களா வரமாட்டாங்களா தமிழ்நாட்டுக்கு தெரியாது. ஆனா தமிழுக்காக எந்த அளவுக்கு இப்ப அமுதா மேடம், கல்யாணி எல்லாரையுமே வச்சு அந்தந்த இடத்துல அந்த தமிழை வந்து வளர்க்கறதுக்கு எவ்வளவு செய்யணுமோ செய்யறாங்க. சுபாஷினி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து மலேசியால பிறந்து வளர்ந்த தமிழ் பெண்ணாக இருந்தாலும் ஜெர்மனியில இருந்தாலும் இன்னைக்கு வந்து இருக்கிற அத்தனை தமிழ் ஆவணங்களையும் டிஜிட்டலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தமிழுக்காக சேவையாற்றக்கூடியவங்க நிறைய இருக்காங்க. நம்ம மொழியுடைய அந்த யூனிக்னஸ், சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இப்ப மத்த மொழியில எல்லாம் ஒவ்வொரு சவுண்டுக்கும் கா அப்படின்றத நம்ம கான்னு உச்சரிக்கலாம், கான்னு உச்சரிக்கலாம், கான்னு உச்சரிக்கலாம், கான்னு உச்சரிக்கலாம். அந்த கா என்ற ஒரு எழுத்தே இந்த 4 உச்சரிப்புக்கும் நம்ம பயன்படுத்தும். இலக்கண முறைப்படி அதை அமுதாமா நல்லாவே சொல்லுவாங்க. ஆனா மத்த மொழியில இது 4க்கும் 4 எழுத்தை உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம். நமக்கு எழுத்துக்கள் அதிகம், 247 எழுத்துக்கள் அப்படின்றது நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் மிகவும் அதிகம் என்றாலும் இது அந்த அளவுக்கு வளர்ந்து வந்த ஒரு மொழியாக இருந்ததுனால அவ்வளவு இலக்கியங்கள்லாம் வந்து வந்திருக்கு. நம்ம வந்து சிலப்பதிகாரத்தை காப்பியம் அப்படின்றத நம்ம சொல்றோம். அத நம்ம பாரதியாரும் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் கம்பரை போல்னு லேட்டஸ்டா அந்த கம்பரையும் சேர்த்துக்கிட்டு சொல்றாருன்னா அந்த இலக்கியத்துக்காக அதில் இருக்கிற அது கட்டாயம் கடவுளை பற்றியதுக்காக அதை வந்து முன்னிறுத்தல. அந்த இலக்கிய நயம் அதுல இருக்கிற அந்த 10,000 பாடல்களுக்கு மேல இருக்கிற பாடல்கள் இன்னைக்கும் கம்பன் விழா நடக்குது. அங்க ஏதாவது ராமருக்கு பூஜை பண்றாங்களா?
இல்ல, அந்த இலக்கியத்தை தான் பேசுறாங்க. அந்த அளவுக்கு அதுல ஒரு இலக்கிய நயம் இருக்கிறது. நம்ம மொழி வந்து இது மாதிரி நிறைய சிறப்பான ஒரு இதுக்கு இருக்கு. ஐம்பெரும் காப்பியங்கள்னு இருந்தாலும் சிலப்பதிகாரத்துக்கு கிடைக்கிற ஒரு இது வந்து மத்த காப்பியங்களுக்கு அவ்வளோ கிடைக்கிறது இல்லை. மணிமேகலையே கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆனா நமக்கு அந்த மதச்சார்பன்மை இருந்தது, மொழி பற்றிய ஒரு இது இல்லாம இருந்தது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விடயங்களா வந்து தொன்று தொட்டு நம்ம தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. அப்ப வந்து தமிழ்நாடு அப்படின்றது இல்லாம நம்மளுக்கு ஒரு 4-5 மாநிலங்கள் இப்ப மொழி வாரியா பிரிச்சதுனால அப்படி பிரிஞ்சிட்டோம். இல்லைன்னா எனக்கெல்லாம் தெலுங்கு ஒரு எழுத்து கூட தெரியாது. எனக்கு கல்லூரி படிக்கும் வரை அம்மா அவங்க கேட்டா இல்லை ஆமாம் இது மட்டும் சொல்றதுக்கு மட்டும்தான் தெலுங்கு எனக்கு தெரியும். கல்லூரிக்கு சென்ற பிறகு அங்கிருந்து ஆந்திரா பிள்ளைகள்லாம் வந்திருந்த பிள்ளைகளோட பேசி பழகின பிறகுதான் முதுநிலை கல்லூரி படிக்கும்போதுதான் நான் தெலுங்கு வந்து பேசுறதுக்கே கத்துக்கிட்டேன். தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்து எனக்கு தமிழ் தான் நல்லா வரும். தெலுங்கு வீட்டுல கேட்கும் போது அந்த இல்லை ஆமாம் இந்த ஒரு சின்ன சின்ன சொல்கள் மட்டும்தான் நான் பழகி இருந்தேன். ஆனா வீட்டுல தெலுங்கு பேசுவாங்க. நம்ம பள்ளியில நம்முடைய தோழர்கள் தோழிகள் இவங்க கிட்ட எல்லாம் பேசுறது இப்படி வந்து அந்த தமிழ் மொழியே பேசி பழகிட்டோம். வீட்டுல நாங்க சகோதரிகள் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் தமிழ்ல தான் பேசிக்குவோம். தெலுங்கு அப்படின்றது வந்து எனக்கு கல்லூரிக்கு போன பிறகுதான் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சேன். ஆனா எத்தனை மொழி தெரிஞ்சாலும் அந்த மொழி வந்து நம்மளுக்கு இப்ப இவருக்கு இத்தனை மொழி தெரிஞ்சதுனால இதுல இது இருக்கு இதுல இது இருக்குன்றது சிறப்பு சொல்ல முடிகிற மாதிரி மொழிகள் கத்துக்கிறது அப்படின்றதுல தப்பு கிடையாது. ஆனா திணிப்பு அப்படின்றது வரும்பொழுதுதான் இந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றது உண்டு. நம்ம மொழிக்கு தமிழ் மொழிக்கான சிறப்பு வந்து சொல்லவே வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு அதுல இருக்கிற எழுத்துக்கள் ஆகட்டும், ஒலி ஆகட்டும், இருக்கிற காப்பியங்கள் ஆகட்டும், இதற்காக கஷ்டப்பட்டு ஊவேசாலேந்து அந்த ஒவ்வொரு ஓலைச்சுவடியும் எடுத்து அதை வந்து நமக்கு இன்னைக்கு வந்து அச்சுல வெளியிட்டு நம்மள வந்து பலப்படுத்தியதாகட்டும், இதெல்லாம் வந்து அனைவருக்குமே நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நம்ம மொழி எத்தனை மொழிகள் வந்தாலும் அவங்களோட மொழி வந்து இது அழியுமா அப்படின்னு சொன்னா அப்படிலாம் யாரும் முடியாது. மக்களா வந்து அந்த மாதிரி நினைக்கவே வேண்டியது இல்லை. நிறைய இப்ப வசந்தி மேடம் எதுக்கு அங்க தமிழ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க, அமெரிக்கால இருந்துட்டு எதுக்கு தமிழ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, இப்படி அவங்களுக்கான ஆர்வம் அவங்களுக்கான புரிதல் இருக்கு. என்னுடைய பேத்தி சிங்கப்பூர்ல இருக்கிறவ நன்றி ரொம்ப மன உளைச்சல் கொடுக்கிறீர்கள் இப்படித்தான் தமிழ்ல சொல்லும். அந்த அளவுக்கு வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அது தமிழ் அப்படின்றது எல்லா இதுலயும் இன்னைக்கு அவங்களுக்கு அபிஷியல் லாங்குவேஜாவே வந்து சிங்கப்பூர்ல வச்சிருக்காங்க. தமிழ் அப்படின்றத நம்ம கூட நம்முடைய நாட்டுல வைக்கல, அவங்களுக்கு தேசிய மொழியா தமிழ் வச்சிருக்காங்க எல்லா ஊர்லயும். அதே மாதிரி தெலுங்கு பத்தி சொன்னாங்க. இந்தியாவில் இந்திக்கு அடுத்தபடியாக 2வது அதிகமாக பேசப்படும் மொழியானது தெலுங்கு. இன்னைக்கு எனக்கு இலக்கியங்கள் பத்தி எல்லாம் தெரியாது, அதுல இலக்கியம் இருக்கா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த அளவுக்கு அதிகமாக பேசப்படுகிற மொழியாக தெலுங்கு மொழியானது இருந்து கொண்டிருக்கிறது. எந்த மொழியும் நம்மளுக்கு வந்து எதிரிகள் கிடையாது. ஆனா இதை படிக்கணும், இதை கட்டாயம் படிக்கணும்னு சொல்லும் போதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. அவங்க விருப்பப்படி அவங்களோட மொழியில அவங்களுடைய வாழ்க்கைக்காக படிச்சுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு புரிதலாக இருந்து அப்படித்தான் வந்து நான் எல்லா மொழிக்காரங்க கிட்டையும் பழகிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம் சார், வாய்ப்புக்கு நன்றி. மகிழ்ச்சி மேடம், நன்றி நன்றி. உண்மை, நீங்க சொன்னதுதான் உண்மை. மொழி வந்து இப்ப இந்த பிரச்சனை தறி போடுறவங்க கன்னடம் பேசுவாங்க. அங்க காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய கம்யூனிட்டி செட்டியார் சொல்லுவாங்க, கன்னட சைனிகர்னு சொல்லுவாங்க, கன்னடம் தான் பேசுவாங்க. அந்த வீடுகள் 75% இருக்கிற பகுதியில நான் வளர்ந்தேன். அந்த பிள்ளைகளோட கன்னடம் பேசிக்கிறோம். அந்த மாதிரி தான் வந்து பழகிட்டோம். நமக்கு அப்பெல்லாம் வந்து இது வேற மொழி இது நம்ம மொழி அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தெரியல. அதெல்லாம் நமக்கு பலம் தான். இன்னைக்கு வரைக்கும் ஒரு கன்னடத்துல யாராவது பேசுறவங்க சொல்லும் போது நமக்கு பதில் சொல்றதுக்கோ, தெலுங்குல பேசுறவங்களுக்கு பதில் சொல்றதுக்கோ, ஹிந்தியில பேசுறவங்களுக்கு எழுதெல்லாம் தெரியாது எனக்கு. பதில் சொல்றதுக்கு நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு ஹெல்ப் பண்ணும்போது அந்த ஒரு லாங்குவேஜ்ல நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு. ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி, ரொம்ப அழகா பேசினார் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம், நன்றி நன்றி. சேவா வாங்க. தேங்க்யூ சார், ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா பேசினது, நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து ஹிந்தி பேச தெரியும் சார். ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் புரியும் சார் நல்லா, ஆனா பேச தெரியாது. 2 விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஒண்ணு வந்து மேம் சொன்ன மாதிரி எங்க அக்கா பசங்க இங்க தமிழ் நல்லா படிச்சுட்டாங்க. எங்க கிட்ட எல்லாம் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க, தமிழ்ல பேச மாட்டாங்க. ஆனா அக்காவோட 2வது பையன் தமிழுக்கு கிளாஸ் எடுக்கிறான், பெரிய பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறான். அவனும் வாலண்டியரா போய் அங்கே பேசுவான் தமிழ், நாங்க கேட்டா பேச மாட்டேன்ட்டுருவோம். அது ஒண்ணு. பெங்களூர்ல வந்து
பெங்களூர்ல இன்னர் ஆஃப் பெங்களூர்ல வந்து 2 ஸ்கூல்ல வந்து தமிழை நம்ம செகண்ட் லாங்குவேஜா எடுத்துக்கலாமா, அதாவது ஹிந்திக்கு பதிலா அந்த மாதிரி இருக்குன்னு என் பொண்ணு எங்கேயோ சர்ச் பண்ணி சொல்லிட்டு இருந்துச்சு. அங்க இப்ப பாருங்கம்மா இப்படி மாதிரி தமிழ் வந்திருக்கான். இப்ப என் பொண்ணு 5ஆவதுல தான் தமிழ் படிக்க கத்துக்குச்சு. இப்ப ரொம்ப நல்லா தமிழ் படிக்குது, 100 மார்க் வாங்குது தமிழ்ல. இப்ப சொல்றது எனக்கு ஹிந்தியோட தமிழ் பிடிச்சிருக்கு, ஹிந்தி ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு அப்படிங்குது. அதனால தமிழ் வந்து ரொம்ப நல்ல மொழி சார். ஆக்சுவலா கன்னடா வந்து நிறைய தமிழ் பேசிருக்கும், நிறைய வார்த்தைகள் கன்னடா வந்து கவனிச்சு பார்த்தா தமிழோடைய சுத்த தமிழ் தான் கன்னடா. நம்ம கவனிச்சா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நான் அதை அங்க கவனிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா பேச தெரியாது. அவங்களுக்கு புரியும் எனக்கு. ரொம்ப நல்ல நிகழ்ச்சி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 சேவா. உங்களுக்கு கன்னடா தெரியும். பிரசிடென்சி யூனிவர்சிட்டின்னு கர்நாடகால ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு சார், பிரசிடென்சி யூனிவர்சிட்டி. நம்ம தமிழ்நாட்டு பெண் மலர்விழி அப்படின்றவங்க அங்க வந்து ப்ரொஃபஸரா இருக்காங்க. அந்த அம்மாக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரியாது. இப்ப வந்து அங்க கன்னடமே படிச்சு, அங்க தமிழ் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஊர்ல படிச்சதுனால கன்னடத்தை படிச்சு கன்னடத்துல ப்ரொஃபஸரா இருக்காங்க. தமிழ் கத்துக்கிட்டு இன்னைக்கு கள்ளிக்காட்டு இதிகாசம் வரைக்கும் மொழிபெயர்த்து கன்னடத்தில் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க. அப்படி வந்து ஒரு ஆட்கள்லாம் வந்து நிறைய பேர் தமிழ் தடாகத்துல இருக்கிறவங்க, அவங்க மலர்விழின்றவங்க. இங்க இருக்கிற முக்கிய நூல்கள் வர்றது எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் தான் தமிழ் தெரியும், எழுத படிக்க எல்லாம் ஃபார்மலா படிக்கல, தானா படிச்சுக்கிட்டது. ஆனா கன்னடத்துல அவங்க ப்ரொஃபசர் PhD வரைக்கும் பண்ணி இருக்கிறவங்க. தமிழ் ஆட்களோட கூட சேர்ந்து இந்த மாதிரி நல்ல நூல்களை எல்லாம் மொழிபெயர்த்து, அதுல லேட்டஸ்டா அவங்க மொழிபெயர்த்தது கள்ளிக்காட்டு இதிகாசம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப மகிழ்ச்சி. நாராயண் சார் இருக்கீங்களா? வாங்க. சிறப்பு. என் நண்பரை பத்தி நான் எப்படி சொல்றது, ரொம்ப சிறப்பு. என் பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே. எனக்கு வந்து தெலுங்கை பத்தி நான் பேசியிருக்க முடியும், தெலுங்கு பத்தி இவ்வளவு தகவல் வந்து தெரியல. நல்ல அருமையா இருந்தது. அதாவது மற்ற மொழிகள் பத்தி நமக்கு ஓரளவுக்கு தெரியும், இருந்தாலும் தெலுங்கு பற்றிய தகவல்கள் வந்து நல்லா சொன்னார், மிக சிறப்பு. ஆனா இந்த மொழியை பத்தி ஒரு நம்ம கலந்துரையாடல், இப்படி ஒரு கலந்துரையாடல் நம்ம வரைக்கும் நடத்தலன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, இல்ல மொழியை பத்தி நடத்தல, முதல் முதல் முறை. சிறப்பு. ஆனா அந்த கலந்துரையாடல நம்ம தமிழுக்கு தான் சிறப்பு இருக்கு. அது வந்து அது மேலும் சிறப்பு சார்ந்து. கோர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுனால இல்லை, தமிழுக்கு உண்டான சிறப்பே எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கெட்டியவரை இந்த மெய்யெழுத்து இருக்கு பாருங்க, ஒற்று எழுத்து, 2 வார்த்தையை சேர்க்கிற ஒற்று எழுத்து எந்த மொழியிலையும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஒற்று, அது வந்து ஒரு தனி சிறப்பு தமிழுக்கு. அதில் தான் மக்கள் வந்து தடுமாறுறாங்க வேற. அருமை அருமையப்பா, அருமை அருமை. என் நண்பருக்கு பாராட்டு, வாழ்த்து. இங்க வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு. பாரதியாருக்கு அத்தனை மொழி தெரிஞ்சவர் சுந்தர தெலுங்கு சொல்றாரு. இல்ல சொல்றாரு, யாமிருந்த மொழியிலேயே சொல்லிட்டார்ல. இயல் இசை நாடகம் அப்படின்றது அந்த அந்த ஒரு இதுலயே நமக்கு தமிழுக்கு மட்டும்தான் இருக்கு. இயல் இசை நாடகம் அப்படின்றது முத்தமிழா இருக்கிறது நம்முடைய தமிழுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப அவங்க அமுதாமா சொன்ன மாதிரி கர்நாடக இசை சிறப்பு, மிகவும் நல்லதுதான். ஆனா தமிழிலேயே பண்கள் இருந்திருக்கின்றன, தமிழிலேயே அனைத்து அந்த கருவிகள், இசை கருவிகள்லாம் இருந்திருக்கு, அனைத்து கூத்துகள் இருந்திருக்கின்றன. இதற்கெல்லாம் நமக்கு ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பே இவை சிறப்பாக இருந்ததுக்கான ஆவணப்படுத்துதலும் இருந்திருக்கு. ஒரே ஒரு கேள்வி அவர்கிட்ட, அமர்நாத் கிட்ட. இப்ப தமிழ்ல இலக்கணம் இருக்கு இல்லையா, பால, இப்ப பா இலக்கணம் இருக்கு, வெண்பா இருக்கு, ஆசிரியப்பா இருக்கு, கலிப்பு, இத்தனை இருக்கும்போது தெலுங்குல அது மாதிரி தமிழ் பாடல்களுக்கு இலக்கணம் இருக்கா? இருக்க, அழகா இருக்கு. அது வந்து ஓசை. இப்போ வந்து தமிழ்ல வந்து நீங்க வந்து சீர் பிரிக்கிறீங்க, அந்த சீர்ல 6, 8 அப்படின்னு சொல்லி மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா தெலுங்குல வந்து இந்த இலக்கணம், இந்த யாப்பு இலக்கணம் வந்து சந்தஸ்ன்னு சொல்லுவாங்க, சந்தம் சொல்லுவாங்க. அது வந்து பேசிக்கலி லகு குரு, தட் இஸ் ஒரு மாத்திரை ஒலி, ஒரு மாத்திரைக்கு மேற்பட்ட ஒலி. லகுன்னா ஒரு மாத்திரை, குருன்னா ஒரு மாத்திரைக்கு மேற்பட்ட குறில் எல்லாமே லகு ஆகும். கூட்டெழுத்து, அப்புறம் இந்த இரட்டை எழுத்து பாத்தீங்களா, ஒண்ணுக்கு கட்டம் அப்படின்னா டாக்கு டா, அது வந்து ஒரு எழுத்தா எடுத்துக்கிறோம், அதை வந்து குருவா எடுத்துப்போம். அந்த மாதிரி லகு குரு வச்சுட்டு லகு குரு காம்பினேஷன்ல கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
லகு குரு காம்பினேஷன். ஒரு குரு 2 லகுன்னா ஒரு கணம், 2 குரு 1 லகுன்னா அது மாதிரி லகு குரு வச்சு 9 காம்பினேஷன். அதுல வந்து அது வந்து 2 ஒலியோட ஒரு லகு ஒரு குரு அப்படின்னு சொல்லி 1 2 3 4 வரைக்கும் கூட்டு இருக்குதுல. இந்த ஒலியை வச்சுதான் இருக்கப்ப பாடல்லாம் எல்லாமே ஒலி வச்சுதான் ஒரு செய்யுள்ள இத்தனை எழுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமா சொல்ல முடியும். சம்பகமாலா, உத்பலமாலா, விருத்தம் சொல்லியும் ஜாதி விருத்தம் சொல்லியும் ஒரு 2 வகை இருக்குது. விருத்தம் அப்படின்னா இத்தனை எழுத்து தான் இருக்கும், இந்த இத்தனை எழுத்துல இந்த இடத்துல குறில், இந்த இடத்துல நெடில், கணம் போடுறாங்க இல்லையா, இந்த கணத்துக்கு காம்பினேஷன் இருக்குது. ஒரு நெடில் 2 குறில், 3 மாத்திரைங்களா 3 எழுத்துங்கள் இருக்கிற குணம் இருக்குது, 2 எழுத்து கணம் இருக்குது, 1 எழுத்து கணம் இருக்குது. இப்போ ஒரு செய்யுள் சம்பகமாலான்னு ஒரு செய்யுள் இருக்கு. சம்பகமாலா சம்பக மலர், அந்த செய்யுளுக்கு பேரு சம்பக மலர். அதுல வந்து 20 எழுத்து இருக்கும். அந்த 20 எழுத்துல 6 3 18 பிளஸ் 1 2 3 எழுத்து இருக்கிற கணம் 6, கடைசியில 2 எழுத்து கணம். 20 எழுத்து இருக்கும். 20 எழுத்துல முதல்ல வந்து நெடில், அப்புறம் குறில், அப்புறம் குறில், அதுக்கப்புறம் நெடில், அப்புறம் குறில், அப்புறம் நெடில், அதுக்கப்புறம் 3 குறில், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர்ல போயிட்டு இருக்கும். 20 எழுத்துனா 20 எழுத்து தான். 2வது எழுத்து வந்து எப்பவுமே ஒரே எழுத்தா வரணும். எது தொடங்குறிய 2வது எழுத்து அவன் அப்படின்னு வா தொடங்குனா 4 அடியில இருக்கும். அது 4 அடியில 2வது எழுத்து எல்லாமே வா சவுண்ட் தான் வரணும். வா ஓ வி, அது வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, மோனைன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, எதுகை. அதுக்கப்புறம் அந்த சம்பகமாலால 20 எழுத்துல 1வது எழுத்தும் 10வது எழுத்தும் ஒன்னா இருக்கணும். அதுக்கப்புறம் கடைசி எழுத்து எப்பவுமே நெடிலோ இல்ல குருவோ இருக்கணும். பிக் வேர்ட்ஸ் இருக்கும். அதனால இந்த சம்ஸ்கிருதத்துல இருந்து வந்து இம்போர்ட் பண்ணது. அதுல என்னன்னா கடைசி லெட்டர், கடைசி எழுத்து எப்பவுமே குரு இருக்கணும் ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால மோஸ்ட்லி அந்த குரு வந்து நெடில் எழுத்துல முடியும். சோ நெடில் எழுத்துல முடிகிறப்ப என்ன பாடுறதுக்கு, நான் இதுக்கு முந்தைய சொன்ன மாதிரி பாடுறதுக்கு வசதியா உயிர்மை எழுத்துல முடிஞ்சதுன்னா என்ன பாடுறது, இழுக்கிறது ஈஸி, நெடில இழுக்கிறது ஈஸி. அதான் தெலுங்குல எப்படி சொன்ன மாதிரி தெலுங்குல வந்து எந்த வார்த்தையுமே மெய் எழுத்துல முடியாது. இது ஒரு புது தகவல், உண்மையாவே ஒரு நல்ல தகவல் அது. அதனால அது வந்து அது பாடுறதுக்கு அந்த எல்லா செய்யுளுமே ஓரளவுக்கு ராகத்துக்கு கட்டுப்படும், ஏதாவது ஒரு ராகத்துக்கு கட்டுப்படும். அதனால அது வந்து பாடிட்டே இருந்து அந்த காலத்துல 15 16 18 19ஆம் நூற்றாண்டுல கூட காவிய நாடகங்கள் சொல்லி அந்த காலத்துல காளிதாசர் காலத்துல இருந்து பாத்தியா, காளிதாசர் எழுதுறதுல 3 4 வந்து நாடகம் தானே. அதே மாதிரி காவிய நாடகங்கள்னு ஆந்திரால நிறைய இருந்தது. ஒவ்வொரு ஊர்லயும் காவிய நாடகம். நம்ம திருக்கூத்து நடத்துவோம் இல்லையா தமிழ்ல, இரவுல எல்லாம் முழுசா இரவுல அந்த எங்க ஊர்ல எல்லாம் மகாபாரதம் நடத்துவாங்க. 10 நாள் 18 நாள், ஒவ்வொரு நாளும் நைட்டு கூத்து இருக்கும். அந்த மாதிரி காவிய நாடகங்கள் அதுல வந்து வசனமே இருக்காது, 2 வார்த்தை வசனம் பேசுவான், அதுக்கப்புறம் பாட்டு போடுவான். அந்த மாதிரி ஒரு இலக்கியம் இருந்தது. அது வந்து அப்கோர்ஸ் அது ஆந்திராலையும் இருந்தது, மராட்டிலையும் இருந்தது, கன்னடத்துல யக்ஷகானம் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுல வந்து கூத்துன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு வகை இலக்கணம் இருந்திருக்கு, ஒரு விருத்தம் இருக்குது. விருத்தம் இல்லாம தெலுங்கு மரபுல வந்து ஜாதி பத்தியம் சொல்லுவாங்க. 2 அடி 4 அடி, அப்புறம் 8 அடி 12 அடி, இது மாதிரி 4 வகையா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஏறத்தாழ ஒரே ஒரு 64 எழுத்துல ஒரு செய்யுள் இருக்கும். எழுத்துதான் கணக்கு, எழுத்துதான் கணக்கு, எழுத்துதான் கணக்கு. எழுத்தை விட முக்கியம் என்னன்னா இந்த குரு லகு காம்பினேஷன் தான். எத்தனை மாத்திரையில முடியும், இந்த விருத்தம் சொல்றது இல்லாம இத்தனை சிலபிள்ஸ் தான் இருக்கணும். பிக்ஸ் பண்ணிடுற இல்லையா. 20 எழுத்துன்னா 20ல வந்து இந்த இடத்துல லகு, இந்த இடத்துல குரு, இந்த இடத்துல குரு, இந்த இடத்துல லகு போட்டாங்கன்னா 1 2 3 8 9 10 குருனா அப்போ வந்து பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் கிடைக்குது. பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் கிடைக்குது. இந்த பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் என்ன, ஒரு வார்த்தைக்கு நம்ம அந்த மியூசிக்ல பார்த்தோம்னா இத்தனை பார்னு சொல்லுவாங்க இல்லையா. தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சிருக்கலாம், நம்ம ஸ்ரீஹரா சார் தெரிஞ்சிருக்கலாம். அந்த வெஸ்டர்ன் மியூசிக்ல பார்னு சொல்லுவாங்க.
நம்ம அதுக்கு வந்து கர்நாடிக் மியூசிக்ல வந்து ஸ்வரஸ்தானம்னு சொல்லுவோம், இந்த கூட்டல் கழுத்து. ஸோ 64 கேரக்டர் தான், 64 ஃபொனடிக் சவுண்டு தான் இருக்கும், அதுக்கு மேல போகாது. அதுக்கப்புறம் நம்ம இழுத்துக்கலாம், ஆன்றது அந்த ஸ்வரம், அந்த ராகத்தை பொறுத்த வரைக்கும் இழுத்துக்கலாம். பட் சப்ஜெக்ட் வந்து 64 64, 36 36 ஈரடி இருக்குது, திரிபதான் இருக்குது. திரிபதால மகாபாரதம், ராமாயணம் எல்லாமே எழுதியிருக்காங்க. தெலுங்குல திரிபதாலேயே ரங்கநாத ராமாயணம் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, கம்ப்ளீட் ஈரடி தான், அதுல எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. அது மாதிரி இருக்குது. அது வேணும்னா அது வந்து ஒரு சார்ட்டாவே போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா புரியும், போட்டு கொடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, அருமை சார், அருமை. ரொம்ப மகிழ்ச்சி சார். இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு மொழி இன்னொரு மொழியோட இலக்கணத்தை பத்தி இவ்வளவு அழகா சொல்லியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இதெல்லாம் தான் வேணும், தெரிஞ்சுக்க வேண்டும். அடுத்தது யார் பேசுறது? வாங்க, அமுதா மேடம். சார் சொன்ன மாதிரி நம்மளுக்கும் வந்து எழுத்துகளும் வச்சுக்கிறோம், அசைகளும் வச்சுக்கிறோம். அடிப்படையில இந்த மொழிகள் எல்லாமே ஒரு மொழியில இருந்து பிரிந்த தென்னக மொழிகளா இருக்கிறதுனால ஏறத்தாழ இலக்கணங்கள் வந்து ஒன்னாதான் இருக்கு. இந்த எழுத்துக்கள் இத்தனை எழுத்துக்கள் தான் வரணும் அப்படின்னு நமக்கும் அந்த வரையறைகள்லாம் வச்சிருக்காங்க. அந்த வரையறைகளுக்கு உட்பட்டு அந்த எழுத்துக்களை நம்ம படிச்சு பார்க்கும்போது தானாவே வந்துடும். விருத்தம்னா இத்தனை எழுத்து தான் இருக்கும், வெண்பான்னா இத்தனை எழுத்து தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஆமா, அந்த நேரசை நிறையசை இந்த காயில முடியுது அப்படின்னா, ஒரு காயில முடியணும்னா மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? தே மாங்காய் அப்படின்னு வரும்போது 3 எழுத்து தான் முழு எழுத்து இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி அந்த எழுத்துக்களினுடைய அமைப்பை வச்சு நம்ம பாடல்கள்லாம் நிறைய செய்யுள் பகுதிகள்லாம் இருக்குதுங்க சார். நான் அதை தான் நினைக்கிறேன். எல்லாமே ஒரு மொழியில இருந்து ஒவ்வொன்றா அப்படி கிளைத்து போன காரணத்தினால தென்னிந்திய மொழிகள் ஏறத்தாழ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசங்கள் இருக்குமே தவிர பெரும்பாலும் எல்லாமே ஒன்றாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்படிதான் நான் நினைக்கிறேங்க சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, தெலுங்கும் தமிழும் ஒன்னா புழங்கின இடம். புழங்கின இடம் ஆரம்ப காலங்கள்ல சார். நம்ம நாடு வந்து ரொம்ப தூரம் வரைக்கும் நம்ம வந்து இருந்திருக்கோம். இருந்ததுனால தமிழும் எல்லாமே புழங்கந்து ஒரே இடத்துல புழங்கதுனால இது ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த அந்த கனெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும், நிச்சயமா இருக்கும். அதுல இருந்து எடுத்திருப்பாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு. இலங்கையில ஒரு தொடர்பு இருக்கிறது கூட சார், லெமூரியா கண்டம்ங்கிற ஒரு கண்டத்தோட தானே தமிழ்நாடு இணைஞ்சு இருந்திருக்கு. அப்புறம் தானே அந்த கண்டம் வந்து ஆழிப்பேரழைய வந்து அதை கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த லெமூரியா கண்டம் அழிஞ்ச பிறகு தானே தரவுகளை கிடைக்கலன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இல்ல சார், அது லெமூரியா கண்டத்தை பத்தி ஒரு பாடப்பகுதியே வச்சிருந்தாங்க ஆரம்பத்துல நான் பாடம் எடுக்கும்போது. அப்போ வந்து பொதியமலை தான் இருந்தது, இமயமலை தண்ணிக்குள்ளார இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாடல்கள் அந்த பாடமே இருந்தது. அப்ப நாங்க வந்து அதை ரொம்ப ஆச்சரியமா எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த கொஞ்சம் கொஞ்சத்தினாலதான் அந்த இமயம் வந்து இது வந்து தாழ்ந்து போச்சு. லெமூரியா கண்டம் அப்பதான் ஆழிப்பேரலையால அடித்து போகப்பட்டது. அப்பதான் நிறைய தமிழ் எல்லாம் போயிடுச்சு. அப்ப எல்லாரும் ஒரே பகுதியில தான் எல்லாருமே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சிதறி அங்கங்க பல்வேறு இடங்களுக்கு அவங்க வந்து போனதுனால அங்கங்க அந்த மொழி எந்த அளவு அவங்க எடுத்துட்டு போனாங்களோ அதை வச்சு அவங்கவுங்க அப்படியே வளர்த்துக்கிட்டு இருந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி. சக்கரபாணி சார் பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அமர்நாத் சார் தெளிவாக பல மொழிகளை பற்றியும் விரிவாக எடுத்துக் கூறினார்கள். அவருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஒரு மொழியை பற்றி விரிவான இலக்கண குறிப்புகள் எல்லாம் அவர் சொன்னது மகிழ்ச்சியாக இருந்தது. நானும் பார்த்தேன், இந்த தெலுங்கு பாடலாம் அவர் சொல்ற மாதிரி நெடில் கடைசியில் நீட்டிக்கிட்டு தான் முடிப்பாங்க இந்த ஒவ்வொரு வரிகளும். அது நமக்கு ஒரு புது செய்தி. அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படித்தான் அவர்களுடைய கவிதைகள் எல்லாம் இருந்திருக்கும் என்று தோன்றுகிறது. மிக்க மகிழ்ச்சி, நிறைய கதை சொன்னார்கள். எனக்கு இந்த மொழிகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகம். என்னுடைய மாமனார் தெலுங்கு பேசக்கூடியவர், தெலுங்கு ஃபேமிலி தான் அவங்க ஃபேமிலி. என் மனைவிக்கு தெலுங்கு அவ்வளவா தெரியாது, பேசுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சுக்க பேசுவாங்க. என் மாமனார்கிட்ட கூடுமான வரையில நீங்க தெலுங்குலேயே பேசுங்க, நான் கேட்டுக்கிட்டு என்ன பதில் சொல்றேன். எனக்கு அந்த லாங்குவேஜ் அப்படியே கத்துக்கலாமேன்னுட்டு மாமனார் தெலுங்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது பரவாயில்ல, நீ புரிஞ்சுக்கிறீங்களே. அது
புரிஞ்சுக்கிட்டு தான் பேச முடியும், கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன்னு தெலுங்கு கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணும்போது அந்த காலத்துல வந்து 70, 71, 77 அந்த காலத்துல ஹிந்தி படிச்சா 1 இன்க்ரிமெண்ட்னு ஒரு சட்டம் வந்து வச்சாங்க கவர்மெண்ட், சென்ட்ரல் ஆமா கவர்மெண்ட் ஆமா ரூல். ஆமா ஆமா சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் கூட படிச்சு பாஸ் பண்ணல. என்னை ஆமா, விரட்டி அதுல விட்டாங்க. நான் முதல்ல எங்க வந்துட்டு ஆசிரியர் மௌகிக் சீசன் ஒண்ணு அதுக்கு முன்னாடியே படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ராஷ்டிர பாஷான்னு ஒண்ணு அதை படிச்சேன். இந்த இன்க்ரிமெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் பிரபோத், பிரவீன், பிராக்யான்னு 3 ஸ்டேஜ் இருக்கு. ஆமா இந்த 3 ஸ்டேஜையும் நான் படிச்சேன். அப்போ எங்க ஹிந்தி மாஸ்டர் சொன்னாரு, நீங்க பிரபோத், பிரவீன், பிராக்யா முடிச்சீங்களா அது ஈக்குவல் டு டிகிரினாரு. ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம ஒரு டிகிரி வாங்கலாம் ஹிந்திலன்னுட்டு இப்போ ஹிந்தி எழுதுவேன், படிப்பேன். ஆனா பேசுறதுக்கான பிராக்டிஸ் இல்லாம போயிட்டது. கரெக்ட் அது கரெக்ட். அது மாதிரி எனக்கு அந்த இன்க்ரிமெண்ட்டுக்காக படிக்க ஆரம்பிச்சேன். அதனால இப்ப என்னன்னு கேட்டா கூடுமானவரில் நல்ல ஹிந்தி எது வந்தாலும் எழுதுவேன், படிப்பேன். நான் பேசுறதுக்கான வாய்ப்புகள் புரிஞ்சுக்குவேன், அவங்க பேசுறதை புரிஞ்சுக்குவேன். ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு வராது. அதே மாதிரி கேரளாவில் ஒரு வருஷ காலம் எனக்கு பணி நிமித்தமா அப்பப்போ போக வேண்டியிருந்தது. அங்க எல்லா பஸ்லயுமே மலையாளத்துல தான் எழுதியிருப்பாங்க. நம்ம மாதிரி தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்காது, நம்பர் போர்டு கூட இருக்காது, எல்லாம் மலையாளத்துல தான் இருக்கும். இப்ப அங்க சொன்னாங்க, சார் நீங்க மலையாளம் தெரிஞ்சுட்டாதான் சார் ஒரு இடத்துக்கு போக முடியும், அப்படி படிச்சுனாங்க. இந்த 30 நாட்களில் மலையாளம்னு சொல்லி தமிழ் மலையாளம்னு ஒரு புக் இருக்குது, ஒரு ஹேண்ட் புக். ஆமா பாலாஜி அப்ளிகேஷன் அந்த புக்கை ராயப்பேட்டை. வாங்கி வச்சு காலையில இருந்து ஆபீஸ்ல இருப்பேன், ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் எழுதி ப்ராக்டிஸ் பண்றது. ஒரு பெரிய நோட் புக் வாங்கி வச்சு எழுதியது, அந்த அச்சரம் அதெல்லாம் எழுதி எழுதி பழகிட்டு இப்போ எனக்கு ரொம்ப 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 ஆர்வமா நான் சினிமா பார்க்கறது அதெல்லாம் கேட்டா மலையாள படம் தான். என் ஒய்ஃப் கூட கிண்டல் அடிப்பாங்க, இவர் எப்ப பார்த்தாலும் மலையாள படம் உட்காந்துக்கிறாருன்னுட்டு. எனக்கு அந்த மொழி பேர்ல ஒரு பெரிய ஆர்வம். மலையாளம் நல்லா பேசுவேன், பேசுறத புரிஞ்சுக்கிடுவேன். அது எழுதுறதுக்கு தான் டச் விட்டு போச்சு. இது கொஞ்சம் ரிவர்ஸ் சார் ஆகிடுச்சு. மலையாள எழுத்து இருக்கு சார், மலையாள ஆமா, எழுத்து வந்து சார் தமிழும் தெலுங்கும் சேர்த்தா மலையாள எழுத்து சார். அது கரெக்ட் அதுதான். அது இந்த ரா அப்படி கொஞ்சம் அந்த ரா 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 போடுவீங்க பாத்தீங்களா மலையாளத்துல? ஆமா 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 ஒரு ஆமா எழுத்து ஆமா ஒரு எழுத்துக்கு கீழே ஒரு அரைவட்டம் போடுவீங்க ஆமா இல்லைங்களா? கரெக்டா? ஒரு எழுத்துக்கு அதான் கீழே ஒரு அரைவட்டம் போடுவீங்க. அதுக்கப்புறம் ஆமா லா எழுது லா ஒட்டி எழுத்துக்கு கீழே லா போடுவீங்க. கீழே அது போறதுக்கு அது தெலுங்குல இருந்து வந்தது, அது ஆமா தெலுங்குல இருந்து வந்தது. இந்த புள்ளி ஓகே வைக்கிறது அது மீதி எல்லாமே தமிழ்ல இருந்து வந்தது. சோ தமிழ் தெலுங்கு அந்த எழுத்து வடிவம் ரெண்டும் சேர்த்தா மலையாளம் வரும். அதில் மலையாளம் அப்படி கத்துட்டேன். ஆஸ் யூஷுவல் தமிழ் இங்கிலீஷ் அது ரெகுலர் ஆகிப்போச்சு. இப்போ வந்து கனடா போயிருக்கப்ப என் பேரன் வந்துட்டு ஜூம் மீட்டிங்ல அவங்களுக்கு வந்துட்டு பிரெஞ்சு கத்துக்கிட்டான். ஒரு ஓ 1.5 மந்த் அவங்களுக்கு பிரெஞ்சு கத்தேன். இப்போ என் பேரன் படிக்கிறப்போ நான் என்ன பண்ணேன், நோட் புக் வச்சுக்கிட்டு அதை குறிப்பெடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் எப்போ விட்டா வேர்டுங்களை தெரியும் எனக்கு, அந்த பிரெஞ்சு இதுங்களை கொஞ்சம் கொஞ்சம் பண்றதுக்குன்னுட்டு எனக்கு ரொம்ப ஆசை. என்ன இதெல்லாம் லாங்குவேஜ் கத்துக்கணும் ஒரு ஆசை தான். சரி, பிரெஞ்சு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த கண்டினியூ பண்ண முடியல, அது ஒரு மாசம் மேல கொஞ்ச நாள் இருந்தது. அதனால சார் வந்து அமர்நாத் சார் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பல மொழிகளை கற்றுக்கொள்ளும் போது ஒரு நல்ல இதுவா இருந்தது. எனக்கு ஒரு சிறிய இது மட்டும், மனோன்மணி சுந்தரனார் பாடல்ல பெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் அந்த பாடல்ல பெக்கணம்ன்றது அவர் தட்சிண் பாரத்தை சொல்றாரு, விந்திய மலைக்கு இந்த இடம்ல வச்சுக்கலாம், திராவிட நல் திருநாடும். அதுல இது தெலுங்கு கவி தெலுங்கும் தெலுங்கும் துளுவும் மலையாளம் உன் உதிரத்தை உதித்திருந்த போதெல்லாம் அந்த பாடல வரும்போது ஒன்றுபல ஆயிடணும் அப்படி முடியாது. கவின் மலையாளம் துளுவும் கவி தெலுங்கும் கவின் மலையாளம் துளுவும் உன் உதிரத்தை உதித்தெழுது அப்படின்னு வருவாங்க. இது எல்லாம் வந்துட்டு தமிழ்ல இருந்து பிறந்தது அப்படின்ற மாதிரியான அவர் எழுதினாரு. அது சில பேர் மறுத்தாங்க, சில பேர் ஏத்துக்கிட்டாங்க. இப்போ சார் சொன்னது வந்து தெலுங்குல வந்து நிறைய சான்ஸ்கிரிட் வேர்டு இருக்குன்னாரு. ஆனா தமிழ்ல அந்த மாதிரி சான்ஸ்கிரிட் வேர்டு இல்லை. மூலம் தமிழா இருந்ததுன்னா அதுல இருந்து பிரிந்த மொழிகளை இருக்கும்போது அதுங்களுக்கு மட்டும் எப்படி தெரியல. இப்ப மலையாளத்துக்காரங்க கூட சொல்றாங்க சான்ஸ்கிரிட் வேர்டு நாங்க நிறைய யூஸ் பண்றோம்ன்றாங்க, தெலுங்குல சான்ஸ்கிரிட் வேர்டு யூஸ் பண்ண, கன்னடத்துல அதே மாதிரி இருக்குதுன்றாங்க. ஆனா தமிழ்ல அது மாதிரியான வார்த்தைகள் இல்லை. அது உண்மையிலே அது தமிழினுடைய தனிச்சிறப்பு. இது மாதிரி சான்ஸ்கிரிட் வேர்டு இருக்கலாம், மேபி கொஞ்சம் இருக்கணும் அப்படின்ட்டு. மற்ற மொழிகளை மாதிரி இப்ப தெலுங்கு சார் சொன்ன மாதிரி அது உண்மை. அவங்க பேசும்போது பெரும்பாலும் அந்த சான்ஸ்கிரிட் கலந்து தான் பேசுறாங்க, எழுதுறாங்க.
தெலுங்காரன் நான் பார்த்துருக்கேன். அது ஒன்று, அது எனக்கு ஒரு இது, அது எப்படி அது தமிழினுடைய தனிச்சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாலதி மேடம்னு சொன்னாங்க பாருங்க, அது திருக்குறள் இதுன்னுட்டு. அது வந்து நான் ஏற்கனவே கூட இதை பற்றி குறிப்பிட்டிருக்கேன். அயோத்திதாச பண்டிதருடைய அப்பா கந்தப்பர்ன்னுட்டு, அவருடைய அப்பா கந்தசாமி. இந்த கந்தசாமி சென்னையில 1008 ஏரியாவில் வசிச்சார். அப்போ அவர் வந்து ஹாரிங்டன் பிரபுன்னு ஒருத்தர்கிட்ட வேலை செய்திருந்தார். அந்த ஹாரிங்டன் பிரபுக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் இந்த எல்லிஸ் பிரபு. இப்போ எல்லிஸ் பிரபு ஒரு தமிழ் சங்கம் ஒன்று வச்சு அமைச்சு அவர் தமிழ் நூல்கள்லாம் பதிப்பிக்கிற வேலையை பார்த்தார். இவர் இந்த கந்தசாமி என்ன பண்ணார், தாங்கிட்ட வந்து அவர் வந்து சித்த வைத்திய ஃபேமிலி. அதனால தான் அயோத்திதாச பண்டிதருடைய சித்த வைத்தியசாலைலாம் வச்சிருக்காங்க. சித்த வைத்திய குடும்பம் அது. அவங்க கிட்ட நிறைய பழைய ஓலைச்சுவடிகள், பழைய புத்தகங்கள் எல்லாம் இருந்தது. இவர் தமிழ் பதிப்பிக்கிறாரேன்னு சொல்லி இதெல்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தார். அவரு பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து, ஆனால் அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிறத மறுபடியும் மொழிபெயர்க்கணுமே. இப்போதான் மாயூரம் வேதநாயக சாஸ்திரிகள் அவங்களாம் கூட ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அவருக்கு. தாண்டவராயன் அப்படி ஒரு நிறைய தமிழ் புலவர்கள் அவரெல்லாம் எல்லிஸ் பிரபு கிட்ட ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. எல்லிஸ் பிரபு கிட்ட அது முழு திருக்குறளை வந்து ஓரளவுக்கு அப்போ இது பண்ணதுக்கு அப்புறம், ஓலைச்சுவடியிலேருந்து காகிதத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 1831 சீகன் பால்க் ஆரம்பிச்ச முதல் பிரஸ்ல நாலடியாரும் திருக்குறள் தான் முதல் அச்சேரிய நூல்கள். 1831 சீகன் பால்க்கு தரங்கம்பாடியில ஒரு பிரஸ் ஒன்று அப்பதான் அவரு கொண்டு வந்து இது பண்ணாரு. அதுல வெளிவந்த 2 நூல்கள் நாலடியாரும் திருக்குறள். அது மேடம் சொன்ன அந்த குறிப்புக்காக ஒரு சின்ன கருத்தை சொல்றோம். மற்றபடி ஐயா சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மிக்க நன்றி. வாழ்த்து. மகிழ்ச்சி சார். ஒரு கூடுதல் தகவல் நீங்க கொடுத்ததுக்கு நன்றி. திருக்குறள் பத்தி கூடுதல் தகவல் கொடுத்ததுக்கு மகிழ்ச்சி. கல்யாணி மேடம். வணக்கம் சார். மொழிய பத்தி இவ்வளவு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க போனாலும் கத்துக்குவேன். பட் எல்லா மொழியும் தெரியும் இல்ல சார். இவ்வளவு தூரம், அதாவது என்னதெல்லாம் வந்து கத்துக்குட்டி மாதிரி அது மேலோட்டமா பேசிட்டு போயிருவோம். பட் சார் சொல்ற அளவுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ தெலுங்குக்குள்ள அவர் என்ன புட்டு வைக்கிறாரு, இந்த இடத்துல எப்படி இருக்கும் அது இருக்கும் எல்லாமே சொல்றாரு. அந்த அளவுக்கு பயங்கரமான நாலேஜ் சார் உங்களுது. இவ்வளவு தூரம் நீங்க வந்து அதை பத்தி அவ்வளவு டீப்பா அதுக்குள்ள போய் ஒவ்வொரு மொழியை கத்திட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க அதுக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளயும் டீப்பா உள்ள போயிருக்கீங்க. அதை கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோட செஞ்சிருக்கீங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலா எல்லா இதுல இருந்தும் சொல்றீங்க, இந்த இதுல இதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது, தெலுங்குல இதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது அப்படிங்கறது எல்லாத்தையோட சேர்த்து அந்த ஹிந்திலயும் வந்து உள்ள போய் அதுக்கப்புறம் எதுக்குள்ள வந்து சான்ஸ்கிரிட் இருக்கு இல்ல, அதுவும் இல்லாம இப்ப சொன்னீங்க பாருங்க, அந்த தெலுங்கு அந்த எழுத்து வந்து இதுவும் அதுவும் சேர்ந்ததுன்னா மலையாளம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு அதை நுணுக்கமா நீங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கிறதுங்கிறது ரொம்ப வியப்பா இருக்கு. ரொம்ப ஃபியூ பீப்புள் இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியும். நாராயணமூர்த்தி சார் வந்து இது எல்லாத்துக்குள்ளயும் அப்படியே நல்ல ஆராய்ச்சி பண்ணிதான் பேசுவாரு. அவரோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவரு நீங்க இன்னும் அதிகமா இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார் கேட்கறதுக்கு. தேங்க்யூ சார். அந்த தோஹா எல்லாம் படிச்சிருக்கேன். பையனுக்கெல்லாம் ஹிந்தி சொல்லி கொடுக்கும் போது கல்கரேசோ ஆஜ்கர் அப்படிங்கிற தோஹா எல்லாம் படிச்சிருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் அது. ஆமா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் அது நல்லா. பிரெஞ்சு கொஞ்சம் சொன்ன மாதிரி பிரெஞ்சும் தொட்டு பார்த்திருக்கேன். ஹிந்தி நல்லா பேச வரும், அதே மாதிரி எழுத படிக்கவும் தெரியும். பட் கிராமட்டிக்கலா வந்து தமிழே வராது. கிராமட்டிக்கலா இப்பதான் வந்து நாராயணமூர்த்தி சட்டை அமுதா மாட்டை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிராமட்டிக்கலா பாக்குறோம். பட் அசச்சா அது ஃப்ளூயண்டா வரும். அவ்வளவுதான். தேங்க்யூ சார். நல்லதொரு நிகழ்ச்சி இன்னைக்கு. நிறைய வாங்க நீங்க பேசுங்க. ஒண்ணு கொஞ்சம் தான் பேசுனீங்க நீங்க. என்ன சார் நீங்க பேசுங்க. என்ன நான் பேசுறேன். நீங்க முதல்ல பேசுனதெல்லாம் கொஞ்சம் தான் பேசுனீங்க. பேசிடலாம் சார். நண்பர், அவருடைய நெருங்கிய நண்பர், அதனால அவரை வந்து நான் வந்து நிச்சயமா நிறைய தான் பேசணும் வந்து. அதனால எனக்கு வந்து நான் குறிப்பா சொல்லணும்னா, நான் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ப்ரொமோஷனுக்கு பாஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே அவர் தான். ஏன்னா அவர் பாம்பேல இருந்து வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்னா தான் பரீட்சை எழுதும்போது அவரு பாஸ் பண்ணிட்டாரு. நான் வந்து கிட்டத்தட்ட 6-7 வருஷம் போயிடுச்சு. ஆனா பின்னாலேயே வந்து லீவ் போட்டு வந்து சொல்லி கொடுத்தாரு. அதனால வந்து அதெல்லாம் மறக்க முடியாத காலங்கள். அதனால நாங்கள் வந்து 76ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அர்த்தம். ஆனா மொழியார்வம் வந்து அவருக்கு ரொம்ப, தாய்மொழி வந்து மராட்டியா இருந்தா கூட வந்து நாங்கள் வந்து ரொம்ப குடும்பத்தோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருந்ததுனால என் குடும்பத்துல
ரொம்ப நெருங்கிய தொடர்புனால எங்களுக்கு வந்து இந்த வேறுபாடு வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. இவர் மொழியார் வந்து எனக்கே வந்து என் கூட இவ்வளவு நாள் இருக்கேன், தெலுங்கு கூட கத்துக்க மாட்டேங்கிறியா, என்னையா நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுவார். திட்டும் போது நான் சொல்லுவேன், அட போயா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருப்போம். ஆனா வேற வழி இல்லாம வந்து பொண்ணு பார்த்து வச்சது ஹைதராபாத்துங்கிறதுனால ஆந்திராவிலே எனக்கு போஸ்டிங் வேற கிடைச்சது. அதனால வந்து கட்டாயத்துல வந்து தெலுங்கு கத்துக்க வேண்டியது ஆகிப்போச்சு வந்து. அதனால அங்க போன பூவாக்கு என்ன பண்றது சாப்பாட்டுக்கு. அதனால இந்த மாதிரி வந்து வேற வழி இல்லாம கத்துட்டு என்டையர் ஆந்திரா நான் வந்து கொஞ்சம் நல்லா சுற்றுப்பயணம் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆந்திராவிலேயே கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் வேலை பார்த்ததுனால நல்ல தெலுங்கு பேசக்கூடிய இடங்கள் வந்து அமர்நாத் தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த ராஜமுந்திரி அந்த பக்கத்துல எல்லாம் வந்து பேசக்கூடிய ஆட்கள்லாம் சிறப்பான நல்ல தெலுங்கு. பாரதியார் சொல்லுவார், சுந்தர தெலுங்கினில் பாட்டை சேர்த்து நல்ல தோணிகளோட்டு விளையாடு மாதிரி. அந்த சுந்தர தெலுங்கை வந்து அங்க பார்க்கலாம். அந்த ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அந்த ஏலூர், ராஜமுந்திரி அந்த மாதிரி அந்த ஏரியா. ஆமா, அந்த கோதாவரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு அருமையா நல்ல தெலுங்கு பேசலாம். நான் வந்து விஜயநகர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். ஆபீஸ் வேலையா வந்து அந்த வரைக்கும் இந்த பக்கம் தெலுங்கு தமிழ்நாடு வரைக்கும் இங்கே நம்ம திருப்பதி வரைக்கும் என்டையர் ஆந்திராவில் வேலை பார்த்ததுனால ரொம்ப மோசமா பேசக்கூடிய தெலுங்கு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல மட்டும்தான். அங்கதான் தெலுங்கு ஏவரண்டி மேரு அப்படின்னு கேட்டா வந்து சீதாச்சல் இதச்சல் உதச்சல் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த உருது வந்து உருதுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது ஹைதராபாத்ல வந்து. அது வந்து ஸோ மொழியை பத்தி அவர் சிறப்பாக சொன்னது வந்து இந்த புதுமையான நிகழ்ச்சியில வந்து அவர் பேசுனதை வந்து ரொம்ப கேட்கணும். அவர் என்ன சொல்றாருங்கிறத கேட்கறது எத்தனையோ தடவை கூடயே இருந்தா கூட வந்து இதுல சிறப்பா என்ன சொல்றாரு, கூடுதலான தகவல்கள் என்னன்னு சொல்றாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருந்தது. உங்களை போல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவரை பத்தி பெருமையா பேசணும், நிறைய பேசலாம். அவர் பொண்ணு அவருக்கு இன்னைக்கும் வந்து எங்களோட வந்து வீட்டுக்கு வருவார் செய்வாரு. எங்க சென்னை வந்தா எங்களோட தான் தங்குவார் வந்து. அதுல வந்து கூடுதலான தகவல் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக தான் இருந்தது. வந்து அவருக்கு தனிப்பட்ட வாழ்த்துக்கள். அவர் இந்த அளவுக்கு பேச வச்சதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டீஃபன் சார் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. பேச வச்சதுன்றதை விட உங்க விஷயத்துல பல விஷயங்களுக்கு காரணமா இருந்திருக்காருன்றது நல்லா புரிஞ்சிச்சு. நல்லா அதுதான் என்ன செய்யறது சார், வேற வழி இல்ல. மித்திரனே சத்துருன்னு சமயத்துல வந்து கூட இருந்தே கோழி பறிச்சிருக்காரு. நான் கூட அமர்நாத் சாருக்கு ரொம்ப நன்றியும் வணக்கமும் சொல்லணும். ரொம்ப அழகா மற்ற மொழிகளை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருந்தது. அதாவது வாய்மொழி மூலம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து சொல்றவங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப குறைச்சல். அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம போய் கேட்கறதும் குறைச்சல். அப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்கெல்லாம் எவ்வளவு ஒரு மொழியையும் தெரிஞ்சுக்கிறதுல எவ்வளவு ஆர்வத்தோட படிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். உங்களோட எல்லாம் பயணம் பண்றதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு இது வாய்ப்பா கருதுறேன் சார். நான் வந்து மேடம் டீச்சரா வந்து லா தான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆனா மொழி இன்னைக்கு தான் நான் பேசியிருக்கேன் முதல் தரம். மகிழ்ச்சி. ஏன்னா எங்களுடைய இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கு சார் பாம்பேல. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அதுல வந்து நான் இன்சார்ஜா இருந்தேன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸுக்கு. அப்போ வந்து எங்களுக்கு இந்த டெண்டர் ப்ரொசீஜர் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ப்ரொசீஜர் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் லா கூட ஒரு சப்ஜெக்ட் வரும். ஸோ லா சம்மந்தப்பட்டது நான் இன்சார்ஜா இருந்தப்போ நான் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும் அங்க. அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. பட் ஒரு மொழின்னா ரொம்ப நீங்க கேட்டப்ப ரொம்ப தயக்கத்துக்கு காரணம் இதான் எனக்கு. ஏன்னா தமிழ் பேசுறதே இல்லை, மேடையில பேசுறது கிடையாது. நடைமுறையில பேசுறோம், பிழைக்கிறோம், தமிழ்நாட்டுல வாழறோம், பேசாம இருக்க முடியாது. அதனால ரொம்ப தயங்கினேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்மளாலையும் பேச முடியுது அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சது. தேங்க்யூ, நன்றி. என் பையன் பாம்பேல போய் வேலை பார்த்தான். ஆனா ஹிந்தி கத்துக்கல. அவனோட கூட இருந்தவங்களுக்கு தமிழை சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டான். நாங்க திட்டிகிட்டே இருப்போம், ஏண்டா ஒரு அங்க போய் இருந்தியடா 2 வருஷம் ஒரு இந்திய கத்துக்கிட்டு வந்தா என்னடா அப்படின்னா, அது பரவாயில்லம்மா விடுங்கம்மா அப்படின்னுட்டு கூட இருந்தவங்க கிட்ட எல்லாம் மேடம் நீங்க என் கதையை கேட்டீங்கன்னா இன்னும் திட்டுவீங்க, அப்புறம் சொல்றேன். தலைமையில மேடம் வாங்க. சிவகுமார் சார் உங்க கதை சொல்லுங்க சார். முதல்ல வாங்க மேடம், நீங்க பேசுங்க மேடம். டாக்டர் மேடம் பேசணும். நீங்க எத்தனை மொழி ஆபரேஷன் பண்ணும்போதெல்லாம் எத்தனை மொழி கத்துக்கிட்டீங்க? எத்தனை மொழி ஆபரேஷன் பண்ணீங்க? எத்தனை மொழியில ஆபரேஷன் பண்ணீங்க? ஸ்டான்லியும் பக்கத்துல தெலுங்கு தான், எல்லா பேஷன் தெலுங்கு பேஷன் வரும்.
ஒரு சர்டன் வேர்ட்ஸ் எல்லாம் நாங்க எடுத்து వச்சுப்போం ఏమిది ఏమి కష్టం ఎన్ని రోజులు ఉందో ఎప్పుడు ఉందో కడుపులో నొప్పి ఎప్పుడు ఉందో ఎన్ని రోజులు ఉందో அதிகம் ఉందా కొంచెం దగ్గిగా ఉందా அதெல்லாம் ரஃப் தமிழ் இங்கிலீஷ் தமிழும் தெலுங்கு கலந்து தான் அடிப்போம். ஹிந்தி நல்லாவே தெரியும். அவர் சொன்ன மாதிரி நானும் பிரவீன் வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பேச சொன்னா பேசுவேன், புரியும் கொஞ்சம். ஹிந்தி சினிமால கொஞ்சம் கொஞ்சம் புரியும். அதுபடி தெலுங்கு அவ்வளவு பழக்கம் இல்லை சார். உங்களை மாதிரிலாம் வெல் வர்ஸ்ட் இல்லை. தமிழ் இங்கெல்லாம் கிராமரோட இருக்கும் தெரியும். இப்பதான் கிராமர்லாம் வந்து போச்சு. இப்போ மேடம் சொல்லதான் கொஞ்சம் கொஞ்சமா லைட் பல்பு எங்கெங்கயோ எரியுது. யாரும் இங்கிலீஷும் நல்லா வரும், அவ்வளவுதான். தேங்க்யூ சார். நல்ல ஒரு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க. நீங்களா வந்ததுக்கு நல்லது. சிவகுமார் சார் இருக்கீங்களா? பேசுறீங்களா? ஆன்லைன்ல இருக்கீங்களா சிவகுமார் சார்? ரொம்ப மகிழ்ச்சி சார். ஒரு நல்ல நிகழ்ச்சி, அதாவது ஒரு சின்ன நல்ல கலந்துரையாடல இருந்து சக்கரபாணி சார் என்ன சொல்லணுமா? ஒண்ணும் இல்ல, இது ஒரு சின்ன நகைச்சுவை. அதுக்கு எங்க ஆபீசர் ஒருத்தர் தெலுங்குல ஆந்திராவில இருந்து இங்க வந்து எங்களோட ஜாயின் பண்ணாரு. ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட சென்னையில தான் இருந்தார். அவருக்கு சுட்டு போடாலும் தமிழ் கத்துக்கவே மாட்டேன் பிடிவாதம் காட்டிட்டு இருந்தார். ஆனா அவருடைய மனைவியும் மகனும் புளியட்ட தமிழ் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவரை கலாட்டா பண்ணணும்னா வீட்டுல அம்மாவும் பிள்ளைய தமிழ்லயே பேசுவாங்க. இவரு உட்காந்து ஏமண்டி அவங்க பேசுறத கட்டி இவர் நொந்து போயிட்டு அந்த இடத்த விட்டு வெளியேறிடுவாரு. அத அந்த அம்மா அவருடைய மிஸ்ஸஸ் சொல்லி சிரிப்பாங்க. கத்துக்க மாட்டேங்கிறாரு. அதனாலதான் நாங்க 2 பேரும் கலாட்டா பண்ணுவோம். அது மாதிரி ஒரு மொழியை கத்துக்கும் போது ஒரே குடும்பத்துல இந்த மாதிரி பல குடும்பங்கள்ல இருந்து. ஆமா பல குடும்பங்கள்ல இருக்கு சார். ஒரு சின்ன சாயந்தரம் பேசினேன் அமர்நாத்த. என்ன எவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் இன்னைக்கு டாக்குக்கு அப்படின்னு கேட்டேன். ப்ரிப்பேரே பண்ணல, எக்ஸ்டம்போரா தான் பேச போறேன் அப்படின்னாரு. சோ அந்த எக்ஸ்டம்போரா பேசுனதுக்கு சிறப்பு வாழ்த்து. மகிழ்ச்சி. நல்ல, அதாவது சில விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணாத அப்படியே உள்ள இருந்து வருது இல்லையா, அதுதான் உண்மையான ஒரு விஷயங்கள் வரும். அதுதான் உண்மை சார். ஒரு சின்ன விஷயம் சார், தெலுங்குக்காரங்களுக்கு தமிழ் நல்லா வருது சார். எனக்கு எக்ஸாம்ல கிளினிக்கல் எக்ஸாம்ல தெலுங்கு அதாவது தெலுங்குக்காரங்க இல்ல, எல்லா மொழிக்காரங்களும் தமிழ்நாட்டுல இருந்தா தமிழ் நல்லா வரும். நம்ம போய் அங்க இருந்தா நமக்கு அந்த மொழி வரும். அங்க இருக்கிற தெலுங்குக்காரங்களை தமிழ் பேச சொல்லி வந்துச்சுன்னா தான் நீங்க சொல்றது கரெக்ட். இல்ல சார், கத்துக்கிறாங்க சார் தெலுங்கு. அங்க ஐயோ அதான் மேடம், கத்துக்கிறவங்களை மட்டும் நீங்க பாத்துக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஹிந்தி கொஞ்சம் பேசுவேன். நான் ஹிந்தி, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன் கொஞ்ச நாள், ஒரு பல வருஷங்கள் ஒர்க் பண்ணதுனால கொஞ்சம் ஹிந்தி பேசுவேன். ரொம்பலாம் பேச மாட்டேன், ஓரளவுக்கு பேசுவேன். என் பிள்ளைங்க எல்லாம், பசங்க ஒய்ஃப் எல்லாம் ஹிந்தி எழுதுவாங்க, படிச்சாங்க, ஹிந்தி படிச்சாங்க, எழுதுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் பேசுறது கம்மி தான். நான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். அப்படின்னு தத்துக்காப்புக்கான ஏதோ ஒன்று பேசுவேன்னு வச்சுங்களேன். எனக்கு பல நண்பர்கள், குடும்ப நண்பர்கள் தெலுங்கு, பல குடும்ப நண்பர்கள் தெலுங்கு. எல்லாரும் நல்ல தெலுங்கு கத்துக்கணும்னா கத்துன்னு இருக்கலாம். தெலுங்கு நல்லா புரியும், ஆனா பேச மாட்டேன், பேசுனதே கிடையாது. ஏன்னா அது நான் எல்லாரும் தமிழ்ல நம்ம கூட பேசுறாங்கன்றதுனால. சவுதியில இருந்தப்ப நிறைய மலையாளி ஃப்ரெண்ட்ஸ், மலையாளம் கத்துக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஒருத்தர் கூட என்கிட்ட மலையாளத்துல பேசுவாங்க, எல்லாம் தமிழ தான் பேசுவாங்க. அங்கதான் பிரச்சனை. சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அரபி கத்துக்கலான்ட்டு அரபி எடுத்து எழுதி எல்லாம் பழகினேன். ஒன்னும் வரல. என்ன மொழிய, அதாவது நான் தெலுங்கு கத்துக்கணும்னு ஒரு முயற்சி, பெரிய முயற்சி இல்லை, சும்மா அப்பப்போ முயற்சி எடுத்துதான். கடைசியில இப்ப என் பொண்ணு, என் பையன் பெரியவன் வந்து ஸ்வீடன்ல இருக்கிறான். சரி என் பேத்திக்கிட்ட ஸ்வீடிஷ் பேசலான்ட்டு, ஸ்வீடிஷ் பேசலாம் அப்படின்ட்டு ஸ்வீடிஷ் கத்துக்கிட்டேன். ஸ்வீடிஷ் படிக்கலான்னு ஆன்லைன்ல படிச்சு ஒரு 4-5 வார்த்தை படிச்சுட்டு அதுகிட்ட பேசினேன். தாத்தா வேணா தாத்தா, நீங்க இங்கிலீஷ்லயே பேசுங்க. சக்கரபாணி சார், ஒரே ஒரு கேள்வி. தெலுங்கு 30 நாள்ல கத்துக்கலாம்னு புக்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் படிச்சா போருமா சார்? நல்லா வருதா மேடம்? ஆக்சுவலா நான் மலையாளம் கத்துன்னு அதை கொஞ்சம் பிராக்டிஸ் நிறைய பண்ணேன். அந்த புக்கை வச்சுக்கிட்டு நைட் எல்லாம் எழுதி கிடப்பேன். அந்த அட்சரத்தங்கள்லாம் எழுதி கரெக்டா நான் அந்த தினத்தந்தி பேப்பர் படிச்சு காட்டினேன். ஒரு மலையாளி படிச்சு காட்டினேன். படிக்கலாம் எனி லாங்குவேஜுக்கு, எல்லா மொழிக்கும் இருக்குது. படிச்சுக்கலாம் மேடம், ஆனா நீங்க பேசி பழகினா மட்டும்தான் வரும் நமக்கு, இல்லைன்னா வராது. பேசி பழகினாக்கா இப்ப நான் இத்தனை மொழிக்காரர்களோட பல வருடங்கள் வாழ்ந்து கூட
நான் ஒரு மொழியும் உருப்படியா கத்துக்கலன்றதுதான் உண்மை. அது அதனால வந்து நம்ம ஒழுங்கா யாரோட என்ன மொழி கத்துக்கணுமோ அந்த மொழியை பேசி பழகணும், அந்த மொழியோட வாழணும். அப்பதான் அந்த மொழி நமக்கு வரும். அது எந்த மொழியா இருந்தாலும் சரி, அந்த மொழியோட வாழறதுக்கு கொஞ்ச நாள் பழகிக்கணும். தமிழை மறந்துட்டு கொஞ்ச நாள் ஓகே இதுலயே ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு பேசுறோம் அப்படின்னு நார்மல் கம்யூனிகேஷன் நம்ம என்னென்ன பேசுவோமோ அதுங்களுக்கு கரெக்டா ஒரு கொடுத்துருக்குறான். காலத்துல அது போதுமானது. ஒரு காலத்துல நம்ம எல்லாம் படிக்கும் போது ஆங்கில மீடியம்ன்றது வந்து ஒரு கிளாஸ் தான் இருக்க, மற்றதெல்லாம் தமிழ் மீடியம் தான். ஆமா. அந்த ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஆங்கில மீடியத்துல படிச்ச பிள்ளைங்க எல்லாம் நல்லா ஆங்கிலம் பேசும். இன்றைக்கு எல்லாமே ஆங்கில மீடியம் தான். ஒருத்தனை ஆங்கிலத்துல பேசுறது இல்ல, கொஞ்சம் பேர் தான் பேசுறான். ஒரு 10 பேர் தமிழ் மீடியத்துல ஒரு 10 பேர் பேசுவாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கும் பேசுறாங்க. அவங்கள பேசுங்கடான்னா கூட வாய் திறந்து பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஆனா படிக்கிறது ஆங்கில மீடியம். ஏன் வரமாட்டேன் மொழின்னா பேசுனாதான் வரும், அந்த பேசி பழகுனாதான் வரும். தப்பு தவறு எல்லாம் பார்க்காத பேசணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மொழியில வந்து நான் சவுதியில ஒர்க் பண்ணப்ப ஒரு பையன் இருந்தான் என்னோட ஆபீஸ்ல வந்து ஒரு 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 பாய், ஹவுஸ் பாய், ஆபீஸ் பாய் தான், டீ சப்ளை பண்றவன் தான். கிட்டத்தட்ட 11-12 மொழி பேசுவான். என்ன காரணம்னா நாங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்றது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவோம். வர சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுறவங்க. இவன் என்ன பண்ணுவான், இவனுக்கு தெரிஞ்ச அரகுற லாங்குவேஜ் எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க, தப்பு தவறுலாம் பார்க்க மாட்டான். அது என்னன்னா வந்தவனுக்கு எவனா ஒருத்தன் தெலுங்குல தப்பா பேசினா கூட தெலுங்கா கன்னடமா 2 வார்த்தை பேசுறான உடனே அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா பில்டப் ஆயிடும். அப்ப என்ன ஆகுன்னா இவனை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு அந்தந்த மொழியில பேசுவாங்க. இவனும் கவலையப்பட மாட்டான், தப்பு வருது தப்பு ரைட் எல்லாம் பார்க்க மாட்டான். அவனுக்கு தெரிஞ்ச மொழியில அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான், பேசிட்டே இருப்பான், நல்லா பேச கத்துக்கினான். ஆனா அவன் படிச்சதுன்னு பார்த்தோம்னா 8வது கூட ஒழுங்கா படிக்கும். ஆனா எல்லா மொழியும் அரபி முதல் கொண்டு கத்துக்கிட்டான். காரணம் என்னன்னா பேசி பழகிறது தான், அந்த பேசுறது தான். இங்கிலீஷ் பேசுவான். என்ன விஷயம்னா ஆங்கிலம் நம்ம இந்தியன் ஸ்டைலுக்கு பேசுவான், அமெரிக்கன் இருக்கிற அமெரிக்கன் ஸ்டைலுக்கு பேசுவான். அது அது அந்த அந்த ஒரு தப்பா தவறெல்லாம் பார்க்க மாட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான், தப்பு தவறா பேசுறோன்றது கவலையெல்லாம் விட்டுட்டு பேசுறோன்றது மட்டும் முயற்சி எடுத்தோம்னா நம்ம எந்த மொழியை வேணா பேசலான்றதுதான் அங்க இது. அடுத்தது நம்ம சரிப்படுத்திக்கலாம். உண்மை. ஒரு நல்ல நிகழ்ச்சி சார், ஒரு அருமையான நிகழ்ச்சியை கொடுத்தீங்க நீங்க. பல மொழிகளை பத்தி நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்ல கன்னியாகுமரியில எல்லாம் ஜிப்சிஸ் எல்லாம் குறைச்சிக்கலாம் கூட இங்கிலீஷ்ல பேசி வியாபாரம் பண்ணிடுவாங்க சார், ஃபாரினர்ஸோட. ஏன் நீங்க மகாபலிபுரம் போங்க, நிறைய பேர் இருக்காங்க கைடுங்களா, எல்லா மொழியும் பேசுறோம், நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பையன் பாம்பேலயே எங்கேயோ ஒரு சின்ன பையன் விசிறி விக்கிறோம், எல்லா மொழியிலும் விசிறி விற்பான். சார் மொழி கத்துக்கிடணும்னா உண்மையிலேயே வந்து தமிழ் நம்ம வந்து தமிழ் ஆட்களோட இருக்கக்கூடாது. எந்த மொழி கத்துக்கணுமோ அந்த மொழி அங்கதான் இருக்கணும் சார். அங்க இருந்தா மட்டும் பிரயோஜனம் இல்லை சார். அங்க இருக்கிறவங்க கூட நம்ம மொழியை பேசக்கூடாது, நம்ம மொழி ஆங்கிலம் பேசக்கூடாது. நம்ம எல்லாரோட சார், நான் எல்லாரோட இருந்திருக்கேன். நான் ஆங்கிலத்துல பேசி பழகுறதுனால பிரச்சனை எனக்கு பிரச்சனை அதுதான். அதாவது அங்க மொழியை நம்ம பேசணும்னா நம்ம அங்க பேசணும். உண்மை 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 அதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெங்களூர்ல சார், டெல்லி போன்ற இடத்துங்கள்ல நம்ம தடுமாறி ஹிந்தியில பேசினா கூட உடனே அவன் தட்டி கொடுத்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறான், நம்மள என்கரேஜ் பண்றாங்க. அது நாம தான் பேசுறதுக்கு தயங்கிட்டு சரியா சொல்றோமா இதுவான்ற யோசிக்கிறோம். அவங்க உண்மையிலேயே நல்லா ஏத்துக்கிறாங்க, பாராட்டுறாங்க. சொல்லுங்க சார். பெங்களூர் மெஜஸ்டிக் சர்க்கிள் இருக்குல்ல, ஆமா, அங்க போனீங்கன்னா எந்த லாங்குவேஜ் பேசினாலும் படிச்சுக்கலாங்க. ஆள் இருக்கும். அங்க இருக்கிறவனுக்கு அத்தனை லாங்குவேஜ் தெரியும், தமிழ் தெரியும், கன்னடம் தெரியும், ஹிந்தி தெரியும். குட்டி பர்மாம சார் மாதிரி. ஆமா சார், அங்க பெங்களூர் மெஜஸ்டிக் வந்து நீங்க நீங்க ஹிந்தியில கன்னடத்துல பேச ட்ரை பண்ணீங்கன்னா தமிழ்நாடுவான். ஆமா, அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் அவன். உண்மைதான். அருமை. சிவகுமார் சார் இருக்கீங்களா? ஒரு சார் ஏதோ பிஸி ஆயிட்டா இருப்பல. ரொம்ப மகிழ்ச்சி சார். அமர்நாத் சார், வேற ஏதாச்சும் சொல்றீங்களா? வேற ஒண்ணும் இல்ல சார். இப்போதைக்கு இந்த நான் சொன்னதை கேட்டது ரசிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இல்ல சார், நீங்க ரசிச்சதுன்றதை விட நீங்க பேசுனதுனால தான் நாங்க இத்தனை பேசுறோம். தேங்க்யூ. ஒரு 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 பன்மொழி தெரிஞ்சவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப நம்ம டீம்ல கூட ஒரு சிலருக்கு 2 மொழி தெரியும், 3 மொழி தெரியும். இப்ப பிரேமா மேடம் தெலுங்கு பேசுவாங்க.
தமிழ் பேசுவாங்க. இப்ப கல்யாணி மேடம் ஹிந்தி సార్ பேசுவாங்க, నాకు தெலுங்கு తెలుగు பேசுவாங்க. తెలుసు. தெலுங்கு తెలుసు, ஹிந்தி தெரிச்சு, அப்புறம் அவங்க இது கூட பேசுவாங்க, நைஜீரியா லாங்குவேஜ் கூட பேசுவாங்க. ஏன் சார் சிரிக்கிறீங்க? இல்ல சார் சார் அவங்க இப்ப எது பேசுறான்னு தெரியும். நைஜீரியா சொன்னா நைஜீரியா தான் அது. கல்யாணி மேடம் அதான் சார் இருக்குது. இது கூட நல்லா தான் சார் இருக்கு. இங்க பாருங்க, இந்த பிரெஞ்சு புக்ல இருந்து தான் நான் எல்லாம் படிச்சேன் என் பையன் கூட. பாத்தீங்களா? ஆமாங்க சார். இது வால்யூம் 1 வால்யூம் 2 வால்யூம் 1 பாதி கூட போல நான், அது வேற விஷயம். ஆனா படிச்சோம். அதே மாதிரி இவர் வந்து கொரியா போயிட்டு வந்தப்ப சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த இதுல முதல்லயே கொரியா போயிட்டு வந்தப்ப அங்க போனப்ப வந்து எல்லாம் அம்மா அப்பான்னு தான் அந்த குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். கொரியனுக்கும் தமிழுக்கும் நிறைய தமிழ் மொழியோட இது இருக்கு, தமிழ் சொற்கள் அங்க இருக்கு நிறையன்றது. அப்புறம் வந்து சார் இங்க நம்ம நைஜீரியாலயும் வந்து இந்த காய்கறி விற்கிறவங்க எல்லாரும் ஹிந்தி பேசுவாங்க. அங்க மெய்டு எல்லாருமே, டிரைவர்ஸ், தே ஆல் ஹேவ் லேர்ன்ட் ஹிந்தி. எல்லா ஹிந்தி வேர்ட்ஸும் பேசுவாங்க. நம்ம போனா அவங்க சொல்ற நம்பர்ஸ் வந்து எனக்கு புரியாது. ஹிந்தி நல்லா பேசினாலும் அந்த நம்பர் அவங்க சொல்றது பீஸ் சாலிஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி கால்குலேட் பண்ணணும். பட் அவங்க நான் சொல்லுவேன், இதை பேர் ஒழுங்கா இங்கிலீஷ்லயே சொல்லு, எனக்கு அதே போதும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க டிஃபரன்ஷியேட்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸும் பேசுவாங்க, கத்துக்கிறாங்க. அதுதான் சார். தமிழ்நாட்டுல கூட சார் தமிழ் ஒரு வட்டாரத்துல சார் சொல்லுங்க சார். ஹிந்தி நம்பர்ஸ் பத்தி சொன்னீங்க இல்லீங்களா? ஹிந்தில ஹிந்தி நம்பர்ஸ் இல்ல, எல்லா மொழியுமே நார்த் இந்தியன் லாங்குவேஜ்லயே எல்லாமே என்ன பிரச்சனை தெரியுங்களா? நம்ம தமிழ்ல இங்கிலீஷ்ல எப்படி சொல்றோம் நம்பர்ஸ்? 56 அப்படின்றோம். 56ன்னா 5 முதல்ல இருக்கும், 6 இங்கிலீஷ் எப்படி சொல்றோம்? அத 56. சோ ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட் டு ரைட் படிக்கிறோம், எழுதுறது அப்படிதான் எழுதுறோம். 56 தெலுங்குலயும் 56 56 56. ஹிந்தில எடுத்தீங்கன்னா உல்டா சொல்லுவாங்க. அவங்க முதல்ல வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற நம்பரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற நம்பர் சொல்லுவாங்க. செப்பந்த் அப்படிம்பாங்க. செப்பந்த் அப்படின்னா என்ன? சே முதல்ல வரும், அப்புறம் பந்த்ன்றது 50. அது சான்ஸ்கிரிட்லயும் அப்படிதான். ரோமன்லயும் அப்படித்தானே சார் எழுதும் போது ரோமன் இது வந்து நம்பர்ஸ் அப்படித்தானே சார் எழுதுறோம். இப்ப 4ன்னா ஏகாதசி சொல்றீங்களா? நீங்க ஏகாதசி சொல்றீங்க இல்லீங்களா? ஆமா ஆமா ஆமா, நமக்கு தெரிஞ்ச வார்த்தை ரொம்ப ரொம்ப பழக்கமான வார்த்தை ஏகாதசி. ஆமா சார். இக்கிசம்பாங்க பாய்ஸ். ஏகாதசின்னா என்ன? முதல்ல ஏகா அப்படின்றோம், அதுக்கப்புறம் தஸ்ன்றோம். அதோ நம்பர்ஸ் எல்லாமே முதல்ல கடைசி நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து முதல் நம்பர் இருக்கும். அதுதான் இந்தியில சான்ஸ்கிரிட் ஆரிஜின்ஸ். இங்க சவுத் இந்தியன் லாங்குவேஜ்ல நம்ம வந்து மோஸ்ட்லி பார்த்தோம்னா, இப்ப தமிழை தவிர மற்ற கன்னடா, தெலுங்கு, மலையாளம் மூணும் பார்த்தோம்னா நமக்கு வந்து தமிழோட சாயல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும். எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே தமிழ் எடுத்துக்கல, சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. தெலுங்கு சம்பந்தமே இல்ல சார். சான்ஸ்கிரிட் வந்து தேவநாகரி. ஓகே. இப்பதானே சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த தெலுங்கு மலையாளம் எல்லாம் கம்பைன் பண்ணி சார் தமிழ் எடுத்துக்கல. அது தமிழ் எடுத்துக்காதனால என்ன ஆச்சுன்னா தமிழ் தனித்து நின்றுச்சு. இன்னும் உயர்தனிச்ச மொழி அது இவங்களுக்கு கஷ்டமா இருந்ததோ ஏதோ ஒண்ணு. ஆனா இந்த இப்போ நம்ம ப்ரொனன்சியேஷன் பார்த்து இப்ப கான்னு சொன்னோம்னா அந்த காக்கு 4 ப்ரொனன்சியேஷன் கொடுக்குறோம்னா அவங்க எல்லா மொழியிலயும் இந்த இது தனித்தனி எழுத்து இருக்குது. மட்டும்தான் இல்ல, அது எடுத்துக்கலன்றது நல்லா தெரியுது. அதுல இந்த மாதிரி அது இருக்கு. இப்ப அமுதாமாவை கேட்டா சொல்லுவாங்க அவங்க பக்கத்துல அது பக்கத்துல இடையினம் வந்து அதுக்கு ஒரு ப்ரொனன்சியேஷன் அந்த மாதிரி இல்ல. அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு மேடம். இருக்கு. இங்க வந்தா க ஆயிடும், சங்கம். இக்கு வந்ததுன்னா நல்ல ஃபுல் கா வந்துடும், காக்க. அந்த மாதிரி இருக்கு. தமிழ்ல வந்து இன்னொரு மெய்யெழுத்து சேரும்போது ஒலி மாறும். அதுதான் சார். நம்ம வந்து அங்க அத எழுத்தே வந்து ஸ்கிரிப்டே மாறுது, இங்க நம்ம இது இடையினம் சேர்த்தி மாத்துறாங்க. அதான் அதுக்கு ஒரு மெய்யெழுத்துக்கள் சார். மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி.
அருமையான ஒரு நல்ல கலந்துரையாடலா இருந்தது. நீங்க நல்ல ஒரு உரை கொடுத்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவரும் நல்ல ஒரு கலந்துரையாடலும் இருந்தது. நீங்க உரை கொடுத்தது மட்டும் தான் இல்லாத நம்ம பல பல தகவல்கள் நாம இங்க பகிர்ந்து கொண்டோம். அமுதா மேடம் எதனா சொல்லணுமா? ரைட், ஓகே, மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி கூறி, உங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி சார். நன்றி சார். நன்றி.